என்னுடைய சாட்சி ஆரம்ப காலத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் இப்ப ஆரம்பிக்க போறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க நான் வந்து ஒரு ஹிந்து பிராமின் ஐயர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். நாங்க எல்லாருமே சென்னையில தான் பிறந்து வளர்ந்தோம். எங்க குடும்பத்துல வந்து 4 பெண்கள். நான் தான் 4வது பெண். நான் சொன்ன மாதிரி என் பெயர் உமா. இந்த பெயர்லயே வந்து சின்ன வயசுலயே எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா, அம்மாவும் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே வந்து நீ அ உமா மகேஸ்வரின்னு ஏன் என் பேர வைக்கல? எதுக்கு வெறும் உமான்னு 3 எழுத்துல சுருக்கி வச்சுட்டீங்கன்னு சொல்லி, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேனா, சண்டை போடுவேனா, அப்புறம் நோட் புக்லலாம் வந்து உமா மகேஸ்வரின்னு தான் எழுதுவேனாம். இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, அப்பவே வந்து எனக்கு அந்த அ பக்திமானாக இருந்திருக்கேன். அந்த உமா மகேஸ்வரி அது வந்து ஒரு ஐடில் அ நேம். ஒரு ஐடில் காட் உடைய நேம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹிந்துஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அப்பவே வந்து உமா மகேஸ்வரின்னு அந்த கடவுளுடைய பேர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வரணும்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டிருக்கேனா. அப்ப எங்க அம்மா, அப்பா சொன்னாங்களாம், "இல்ல உன் பேர் உமா மட்டும் தான்" அப்படின்னு. இப்போ எனக்கு புரியுது ஆண்டவர் ஏன் அந்த பேர சுருக்கி வைத்தார் என்று. ஏன்னா, அந்த பெயரோட எனக்கு ஒரு புது பெயர ஆண்டவர் குடுத்திருக்காரு, எஸ்தர். இந்த எஸ்தர் அண்ட் டேனியல்ங்கிற பேர் வந்து ப்ராஃபெட்டிக்கலி எங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மூலமாக ஆண்டவர் அ பேசினாரு. அதனால தான் எங்களுக்கு அந்த பெயர ஆண்டவர் வந்து குடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உமாக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி நான் வந்து யுஎஸ்க்கு வந்த பிறகு தான் நான் என்னுடைய பிஹெச்டி பண்ணும்பொழுது நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரு, ஹீப்ரு லாங்குவேஜ்ல வந்து உமா என்றால் இஸ்ரேல் நேஷன். இஸ்ரேல் தேசம். தேசத்துக்கு பெயர் உமா. அ அங்க வந்து ஹீப்ரு சில்ட்ரன் இஸ்ரேல் தேசத்து இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு பிறக்கும்பொழுது உமான்னு பேர் குடுப்பாங்களாம். அப்ப ஏசப்பா இது என்ன ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே இதெல்லாம் அதிசயமா இருக்கேன்னு கேட்கும்போது, அப்ப ஆண்டவர் சொல்றார், "நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்தே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், பிரித்தெடுத்தேன்." அப்படின்னு ஆண்டவர் வந்து இந்த வசனத்த அழகாக எனக்கு வந்து சொன்னாரு. அப்போ நான் வந்து ஸ்கூல் நாங்க எல்லாருமே 4 பெண்களாக இருக்கும்போது, அம்மா, அப்பா வந்து என்ன வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, அம்மா, அப்பா வந்து ஜோசியக்காரர் கிட்ட போனாங்களாம். போயிட்டு, 4வது எங்களுக்கு வந்து மகனாக வேண்டும். நீங்க ஜோசியத்துல பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு ஏற்கனவே வந்து 3 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, போய் பார்க்கும்போது, நிச்சயமாக 4வது வந்து மகனா தான் பிறக்கும். உங்களுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. கட்டாயமா 4வது வந்து மகன் தான் பிறக்கும் உங்களுக்கு. அப்படி இந்த இது வந்து மாத்தி பொண்ணா பிறந்துடுச்சுனாக்க, நான் என் ஜோசியக்கார வேலைய விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாராமா. அவர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஜோசியமா அந்த காலத்துல. அப்போ அவரு ரொம்ப சேலஞ்ச் பண்ணி பேசினாராம். அவ்ளோ ஒரு சந்தோஷத்தோட எங்க அம்மா, அப்பாவும் வந்து சரி இது மகனா தான் இருக்கும்னு சொல்லி அப்படி நெறைய கோயிலுக்கு போனாங்களாம். நெறைய பரிகாரங்கள் செய்தாங்களாம். ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு மகன்னாக்க எவ்ளோ முக்கியம் அந்த காலத்துல. அதனால 3 பெண்கள் ஆயிடுச்சு. 4வது பையனா இருக்கணுமே சொல்லி அப்படி கோயில்ல போய் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பட் நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்தேன். அது கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் படைத்திருக்காரு. ஏன்னா, அந்த 4 பெண்கள்ல நான் ஒருத்தி மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த 4 பெண்கள்ல வந்து நாங்க எல்லாருமே வந்து கர்த்தர் கிருபையில வந்து ஒரு கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனா, எங்க குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சாரமான குடும்பம். எங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஹை போஸ்ட்ல இருந்தாங்க கவர்ன்மென்ட்ல. எங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களோ, பண கஷ்டங்களோ எதுவுமே கிடையாது. எல்லாமே இருந்தது. நான் கேட்பதற்கு முன்பதாகவே எங்க அப்பா வந்து வாங்கி வச்சுருவாரு. அந்த அளவுக்கு தான் நாங்க இருந்தோம். அதனால நாங்க வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பமா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி டே நாங்க வந்து கோயிலுக்கு போவோம். நான் வந்து அ எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். அரச மரத்த சுத்தி இருக்கேன். எல்லாமே செஞ்சிருக்கேன். என்னுடைய நெத்தியில பார்த்தீங்கன்னா, விபூதி, குங்குமம் எல்லாமே ஒரு ஒரு ஃபிளாக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து ரொம்ப ஆச்சாரமா இருப்போம். ஆனா, எவ்வளோ ஆச்சாரமாக இருந்தாலும், எங்க அப்பா, அம்மா வந்து எங்கள கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ஸுக்கு அனுப்பணும் அப்டின்ட்டு அவங்க மனசுல அப்பவே ஆண்டவர் பேசியிருப்பாங்க போல இருக்கு. அ சோ கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் படிக்க வைக்கிறது. ஃபீஸ்லாம் ரொம்ப ஹை. பட் பை காட்ஸ் கிரேஸ் எங்க அப்பா, அம்மாவால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. 4 பெண்களையும் வந்து கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அ அந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு போகும்போது, நான் வந்து 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன். என்னுடைய பெரிய அக்கா வந்து 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? நாங்க 4 பேரு. நடுவுல 2 பேரு. அ இங்க எல்லாருக்குமே வந்து அ லார்ட்ஸ் பிரேயர் தெரியும். எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் அசெம்பிளில ஹிம்ஸ், கோரஸ் எல்லாமே தெரியும். அ எல்லாருக்குமே வந்து கிறிஸ்டியன் ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லாமே. ஆனாக்க யாருமே எங்க பெரிய அக்கா யாருமே ரட்சிக்கப்படல. இதுலேருந்து என்ன சொல்லிக்க நான் விரும்புறேன்னாக்க, கிறிஸ்டியன் கான்வென்ட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னாக்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க.
அப்படின்னு சொல்லி நிறைய ஹிந்துஸ் பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறீங்க. அது தவறு. முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா எங்க குடும்பமே ஒரு சாட்சி. அந்த 4 பேர்ல எங்க 3 அக்காங்களும் ரட்சிக்கப்படல. நான் மட்டும் தான். அதுவும் நாட் த்ரூ த கிறிஸ்டியன் கான்வென்ட். அதுவும் நான் கிளியரா சொல்றேன். ஏன்னாக்க எனக்கு வந்து நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாமே கிறிஸ்டியனா தான் இருக்கும். மார்னிங் அசெம்பிளி எல்லாமே எனக்கு லார்ட்ஸ் பிரேயர் எல்லாமே தெரியும். ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நாங்க எப்படி ஹிந்துயிசம்ல ஒரு ஸ்லோகாஸ் சொல்லுவோம். ஒரு ஸ்லோகமோ ஒரு இதுவோ சொல்லும்போது அதே மாதிரி தான் அத மனப்பாடமா சொல்லுவோம் ரிப்பீட்டடா அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுனால. பட் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னாக்க, நானு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது, ஒரு அமெரிக்கன் ஒருத்தர் அங்க வந்திருந்தாரு. ஒரு குரூப் ஆஃப் அமெரிக்கன்ஸ். அவர் வந்து இந்த பைபிள வந்து எங்களுக்கு குடுத்தார். இதே பைபிள் கிடையாது. பட் இது போல ஒரு பைபிள். அது நான் இன்னமும் சென்னையில வச்சிருக்கேன். கட்டாயமா ஒரு நாள் கொண்டு வந்து உலகத்துக்கு காண்பிப்போம். இந்த மாரி ஒரு சின்ன பைபிள வந்து குடுத்தார். இந்த பைபிள்ஸ இப்ப நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு குடுக்குறோம் இங்க. இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இந்த பைபிள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் பாக்கெட்குள்ள ஈஸியா நுழையும். அதனால நான் எப்பவுமே இந்த பைபிள வச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் இந்த பைபிள் எப்பவுமே வந்து என் கூடவே இருக்கும். நான் வந்து தூங்கும்போது எனக்கு பயம். அதனால தலைமாட்டின் கீழ நான் வச்சுட்டு தூங்குவேன் இந்த பைபிள. இந்த மாரி இருப்பேன். ஆனா இதே பைபிள் எங்க அக்காங்களுக்கும் கிடைச்சது. எங்க அக்காங்க எல்லாரும் வந்து அத வீட்ல எங்கேயாவது ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டாங்க. கண்டுக்கவே இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தி பெஸ்ட் இங்கிலீஷ் புக், இங்கிலீஷ் லிட்டரேச்சர் புக் இன் தி வேர்ல்ட் இஸ் தி பைபிள். சரிங்களா? அதனால இந்த புக்க வந்து நானு சும்மா வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ரீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரீட் பண்ணும்போது இங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, சாம்ஸ் அண்ட் ப்ராவெர்ப்ஸ் இருக்கும். அதனால அது ஒரு விளையாட்டா ஒரு கதை புத்தகம் மாரி நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ஆனா எதுவுமே ஆகல எனக்கு. யாருமே வந்து என்ன கன்வெர்ட் பண்ண முடியல. ஒருத்தருமே வந்து என்ன எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து கோயிலுக்கும் போயிட்டு இருந்தேன். சும்மா அத படிச்சுட்டு இருந்தேன். அப்படிதான். ஏன்னா கன்வர்ஷன் வந்து இப்பல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, கம்பல் பண்ணி பண்ணிடுறாங்க, கன்வெர்ட் பண்ணிடுறாங்கன்னு. அது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பிகாஸ் கன்வர்ஷன் இஸ் நாட் அ கம்பல்ஷன். அது வந்து யாருமே உங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா கன்வர்ஷன் வந்து இட் இஸ் த ஹார்ட் விச் காட் டச்சஸ். ஏன்னா சால்வேஷன் இஸ் த லார்ட்ஸ். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் உங்கள சூஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து கர்த்தருக்குள்ள வர முடியும். ரட்சிக்கப்பட முடியும். இல்லன்னா யாரும் உங்கள எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது. நோ மேன் கேன் கன்வெர்ட் அனதர் மேன். இதுதான் என்னுடைய ஷார்ட் மெசேஜ். டோட்டல் மெசேஜே இதுதான் ஆக்சுவலா. இத நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்தியால எவ்ளோ நடக்குது, எவ்ளோ பேர் பெர்சிக்யூட் ஆகுறாங்க. அதுக்காக அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நான் இத ஷேர் பண்றேன். பிகாஸ் ஐ ஸ்டாண்ட் ஆஸ் எ டெஸ்டிமோனி ஃபார் த லார்ட். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, நான் ஸ்கூலுக்கு போவேன் நானு, கோயிலுக்கு போவேன். எல்லா விதமான அபிஷேகம், பூஜை, புனஸ்காரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே செய்வோம். அப்போ சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்னன்னாக்கா வந்து ஆராய்ச்சி குணம் ஜாஸ்தி. எதையுமே வந்து ஈஸியா நம்பிட மாட்டேன். எல்லாத்துக்குமே வந்து ஏன் இப்படி செய்றோம்? எதுக்கு இப்படி செய்றோம்ன்னு நான் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா எங்க அக்காங்க எல்லாருமே வந்து எது சொன்னாலும் அமைதியா அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ நான் தான் வந்து வீட்டிலேயே கொஞ்சம் கெட்ட பிள்ளை மாதிரி, ரொம்ப செல்ல பிள்ளை மாரி, கடைசி கடைக்குட்டி இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது, அ ஹிந்துயிசம்ல ஒரு ஐதீகம் இருக்கு இந்த மாதிரி. 6 மணிக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்ட விட்டு எந்த பொருளும் வெளிய போகக்கூடாது. யாராவது வந்து தண்ணி வந்து கேட்டாக்க குடிக்கிறதுக்கோ, இல்ல சாப்பாடு கேட்டாக்கோ, நம்ம குடுத்துட்டோம்னா, அது லக்ஷ்மி வெளிய போயிடும் அப்டின்னுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்ப சின்ன பிள்ளை தான் ரொம்ப தெரியாது. ஆனாலும் அவங்க வந்து பசின்னு கேட்கிறாங்களே, அவங்க வந்து தண்ணீன்னு வந்து கேட்கிறாங்களே, நம்ம குடுக்காம கதவ லாக் பண்ணிட்டு லைட் அணைச்சுட்டோம்னா அது தப்பு கிடையாதா? அப்படி நம்ம இருக்கக்கூடாதேன்னு. அப்ப எனக்கு ஏசப்பாவ பத்திலாம் ரொம்பலாம் தெரியாது எதுவுமே. ஆனா ஏன் நம்ம இப்படி செய்யறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கும். ஆனா ரொம்ப கேட்க மாட்டேன். எனக்கு கேட்க தெரியாது. ஆனா எனக்கு மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்காது. சில சமயம் நானே வந்து தெரியாம போய் யாருக்காவது தண்ணி குடுத்துருவேன் எடுத்துட்டு போயிட்டு. ஏன்னா பாவம் கேட்கறாங்களே, அவங்க வந்து அ குடிக்காம செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் நெறைய ஐதீகங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 6 மணிக்கு மேல வீட்ட பெருக்கக்கூடாது. லக்ஷ்மி வெளிய போயிடும். வீட்ல இருக்கிற ஐஸ்வர்யம் வெளிய போயிடும் அப்படின்னு. இந்த மாதிரி நெறைய நம்பிக்கைகள், ஐதீகங்கள், ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி ரொம்ப ஆர்த்தடாக்ஸா சில நாட்கள்ல வந்து ரொம்ப தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க குடும்பங்கள்ல. இது தீட்டு, இது மடி அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மடி, தீட்டுன்னு சொல்லி ஒரு லைட் அண்ட் டார்க்னஸ், அ ஒரு பியூர் அண்ட் இம்பியூர் அப்படின்னு எல்லாத்தையுமே பிரிச்சு, பிரிச்சு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப சின்ன வயசுலயே எனக்கு ரொம்ப ஆராய்ச்சி குணமா இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது மனசுல. ஆனா எல்லாரும் பெரியவங்க செய்யறாங்க. எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஐயர் குடும்பம்னா ரொம்ப ஒரு பெரிய அப்பர் காஸ்ட், சோ நம்ம இப்படிதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி அந்த ஒரு கட்டாயத்திலேயே நான் அப்படியே இருந்தேன்.
இப்படியே பல நாட்கள் போச்சு. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னாக்க வந்து நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் 11th and 12th வேற ஸ்கூலுக்கு போயிருந்தேன். எல்லாமே சென்னையில தான். அப்ப பாத்தீங்கன்னா 11th and 12th வந்து என்ன சுத்தி அங்கேயும் நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அப்ப வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப்னா மகாபலிபுரம்க்கு பீச் கூட்டிட்டு போவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். அதனால ஜாலியா போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அங்க போறேன். என்ன சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட. ஆனா வந்து யாரும் என்ன எதுவுமே பண்ணல. 3 நாள் நல்லா கேம்ப்ல நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த கடைசி நாள் பாத்தீங்கன்னாக்க வந்து என்ன வந்து தொட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க கர்த்தருடைய வார்த்தை. எப்படின்னாக்க அதுல ஒரு சிஸ்டர் ஒரு சின்ன குரூப் மெசேஜ்ல வந்து ஐசையா சாப்டர் 44ல என்ன சொல்றாங்கன்னாக்க இங்கிலீஷ்ல எப்படி வருதுனாக்கா, யூ கட் wood from a tree, one part of the wood you make an idol and you worship it, and the other part of the wood you use it as firewood for cooking. So if you have brains, think and see. இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க. அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரகமாக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். ஏசாயா 44:17. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்ன இப்படி சொல்றாங்களே, இது தவறு இல்லையா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து அப்படி செய்யலையே. நம்ம வந்து ஒரு விக்கிரகத்தை வந்து நல்லா பொண்ணுலயும் இதுலயும் செஞ்சு நம்ம வந்து அழகா வச்சு நம்ம கும்பிடுறோமே, இவங்க சொல்றது எப்படின்னு. அப்போ எல்லாரும் இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து இஃப் யூ ஹேவ் பிரெயின்ஸ் திங்க் அண்ட் சீன்னு என்ன மட்டும் பார்த்து இந்த ஆள்காட்டி விரலை காமிச்சு சுட்டி காமிக்கிறாங்க. அதாவது உனக்கு புத்தி இருந்தாக்க நீ வந்து யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் ஒரு டீனேஜர் நேச்சுரலி இல்லைங்களா. ஒரு டீனேஜரா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க என்ன மட்டும் இப்படி அசிங்கமா பேசிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு நைட் வந்து எனக்கு தூக்கம் வரல. ஹாஸ்டல்ல வந்து படுத்திருக்கேன். பங்க் பெட் மாதிரி மேலையும் கீழுமா இருக்கும். மேல படுத்திருக்கேன். மேல படுத்திருக்கும் போது தூக்கமே வரல. அப்புறம் லைட் எல்லாம் ஆல்மோஸ்ட் அணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே வந்துட்டு நைஸா இறங்கி அந்த பைபிள் எடுத்து சரி இந்த பைபிள் என்னதான் இருக்குன்னு நம்ம படிக்கலாம். நாளைக்கு போய் அந்த சிஸ்டர் கிட்ட சண்டை போடணும். ஏன்னா எப்படி அப்படி சொல்லலாம், நான் எவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன், எவ்வளவு இது பண்ணிருக்கேன். நான் வந்து கந்த சஷ்டி கவசம் எல்லாம் தினைக்கும் படிப்பேனே, எல்லாம் எவ்வளவு நான் படிப்பேன் நானு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நானும் தான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் படிச்சிருக்கேன். பட் ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்காது, பாப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த அதிகாரங்களை எடுத்து நான் அப்பதான் முதலாக நான் வந்து ஐசாயாவை படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சாம்ஸ், ப்ராவர்ப்ஸ் அதெல்லாம் சும்மா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பொயட்டிக்கா இருக்குங்கிறதுனால அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். சோ அதை திறந்து படிக்கும் போது வந்து எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி குணத்தோட தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். வெரி கிரிட்டிக்கல். பட் ஆஸ் ஐ வாஸ் ரீடிங் படிச்சுட்டே இருக்கும்போது வந்து என்னுடைய கல்லான மனசு வந்து அப்படியே சாஃப்டா மாறிச்சு. சாஃப்டா மாறிட்டு எனக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து என் மேல இறங்கினா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம், ஒரு ஏதோ ஒரு அப்பா என்கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். பட் ஆனா ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. இப்போ தெரியுது அது வந்து ஹோலி ஸ்பிரிட்னு. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஆண்டவர் வந்துட்டு என்கிட்ட அப்படியே அது படிக்கும் போதே சொல்றாரு, விக்கிரக ஆராதனை ஒரு பாவம், நான் அதை வெறுக்கிறேன். சோ ஐடல் வர்ஷிப்பிங் இஸ் அ சின். ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய லைஃப்ல வந்து யாருமே வந்து அது ஒரு பாவம்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஒருத்தர் பாவம்னு தைரியமா சொல்றாங்கன்னா அவங்க வந்து பாவம் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா. பாவம்னு சொல்றாங்கன்னாக்க அவங்க உண்மையா தூய்மையா இருந்தாதான் சொல்ல முடியும். சோ யார் இப்படி தைரியமா சொல்ல முடியும்னு அந்த அதிகாரத்தை படிக்கும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டது. அப்புறம் 2வது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இந்த கடவுள்ல நான் அங்க படிக்கும் போதே வந்து எனக்கு அப்பான்னு கூப்பிட தோணுச்சு. என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் அப்படின்னு வந்து எனக்கு ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் இட். பிகாஸ் நான் வந்து ஹிந்துவா இருக்கும் போது வந்து நிறைய கடவுளை கும்பிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஊர் பேர் தெரியாத கடவுள், குலதெய்வம்னு சொல்லுவாங்க. நிறைய கடவுள் எனக்கு பேரே தெரியாது. ஒரு ஸ்டாச்சுவை பார்த்த உடனே வணங்கிடுவோம், தோப்பு காரணம் போடுவோம், அப்படியே கீழே மண்டி போட்டு நமஸ்காரம் பண்ணுவோம். எல்லாமே நாங்க பண்ணியிருக்கேன் நானு. பேரே தெரியாது. 30 கோடி கடவுள் இருக்காங்க. 33 crores of gods இருக்காங்கன்னு ஹிந்துவிசம்ல சொல்லியிருக்கு. அந்த கடவுளுடைய நேம்ஸ் எல்லாம் சொல்லி நாங்க ஸ்லோகம் எல்லாம் சொல்லியிருக்கேன். எதுக்குமே மீனிங் தெரியாது. எல்லாத்துக்கும் ஸ்லோகம் நிறைய சொல்லியிருக்கேன்.
எனக்கு வந்து இந்த அப்பாக்கு வந்து ஜஸ்ட் அப்பா ஃபாதர் அப்பான்னு கூப்பிட்டா போதும். சோ எனக்கு வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், திஸ் காட் ஆஃப் த பைபிள் வாண்டட் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் மீ. ஆனா மத்த எல்லா கடவுளையும் வந்து நான் ஒரு பெரிய கடவுளா நினைச்சு அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், எல்லாம் பிசிக்கல் ரிச்சுவல்ஸ் தான் நான் பண்ணணும். ஆனா இந்த கடவுள் கிட்ட நான் ஜஸ்ட் ஒரு அப்பா கிட்ட பேசுற மாதிரி நான் பேசினா போதும். தட்ஸ் இட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா மனசுல. அப்புறம் 3வது முக்கியமான விஷயம் எனக்கு என்ன தெரிஞ்சதுனாக்க, இந்த கடவுள் வந்து பைபிள்ல இருக்கிற கடவுளுக்கு நம்மளுடைய பிசிக்கல் அன்கிளீன்லினஸ் பத்தி கவலையே கிடையாது. ஹி வாண்ட்ஸ் ஒன்லி யுவர் ஹார்ட். உங்களுடைய நொறுங்குன்ற இதயம் தான் அவருக்கு தேவை. நம்மளுடைய பிசிக்கல் அன்கிளீன்லினஸ் பத்தி பார்க்கவே இல்லை. ஆனா நான் ஹிந்துவா இருக்கும்போது நீ தீட்டு, நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, தீட்டு ஒதுக்கிடுவாங்க ஒரு சில நாட்கள்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்பேன் நானு, ஏமா இந்த கடவுள் தானேமா எல்லாத்தையும் படைச்சது உலகத்துல, அப்ப இந்த கடவுள் மட்டும் ஏன் அந்த நாட்கள்ல மட்டும் நம்மள ஏன் வந்து தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கணும்? அன்னைக்கும் எனக்கு இதே கடவுள் தானேமா, பின்ன எப்படி அந்த நாட்கள்ல மட்டும் நான் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறாங்கன்னு அப்பவே கேட்பேன். why shouldn't I come into the temple, why shouldn't I do this for those idols அப்படின்னு நான் அப்படி வந்து நான் கேட்பேன். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு பதிலே அப்ப கிடைக்கல. ஆனா பைபிளை வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது, இந்த கர்த்தர் வந்து நம்மளுடைய பிசிக்கல் அன்கிளீன்லினஸ் பத்தி கவலையே படல. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்கும் தேவன். ஏன்னா நான் வந்து எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும் ஸ்கூலுக்குள்ளேயே. அந்த சர்ச்சுக்குள்ள வந்து நான் தீட்டுனா பயம், நான் போக மாட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்ல இது வந்து சர்ச்ல நீ எப்ப வேணா வரலாம், எப்படி வேணா வரலாம், குளிக்காம கூட வரலாமான்னு கேட்பேன். பரவாயில்ல, உன்ன அதான் ஆண்டவர் வந்து இருதயத்தை தான் பார்க்கிறாரு. உன்னால குளிக்க முடியல அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமா இருந்ததுன்னா பரவாயில்ல, அப்படி கூட நீ வரலாம், தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸா இருக்கும் அது. அப்ப இந்த கடவுளை பத்தி எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் 4வது முக்கியமான, எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கும்போது நிறைய வந்து சாக்ரிஃபைசஸ் பண்ணேன். சாக்ரிஃபைசஸ் இன் த சென்ஸ், நம்ம வந்து எங்க அம்மா எல்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிருக்காங்க. ஹிந்துஸ்க்கு தெரியும் அங்க பிரதர்ஷனம்னா என்னன்னு சொல்லி. அதுவும் எங்க அம்மாவுக்கு காலெல்லாம் வெடிக்கும், அந்த டைம்ல கூட அப்படி செய்வாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் திருப்பதிக்கு நடந்து போய் பார்த்திருக்கேன். நானும் வந்து பல காரியங்கள் வந்து பூஜை அது இதுன்னு சொல்லி ரொம்ப மடியா அந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கோம், நிறைய ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கேன். அதுவும் நான் வந்து திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம். அதுக்கு வந்து அந்த கடவுளை பார்க்கணும்னாக்க நீங்க இந்த டிக்கெட் வாங்கணும், 5 நிமிஷம் நின்னு பார்க்கணும்னா இவ்வளவு ரூபா, 1 நிமிஷத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் இருந்தது. சோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நிறைய நாட்கள் டிராவல் பண்ணி அப்படிலாம் போய் அங்க சாக்ரிஃபைசஸ் மாதிரி பலிகள் செலுத்துவோம். பாத்தீங்கன்னாக்க அது வந்து பவுண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பலியாக நாங்க வந்து செலுத்துவோம். காசா கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் நான் வந்து செய்திருக்கேன். எங்க குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன் பல பேர் செய்தத. ஆனா இந்த கடவுள், இந்த பைபிள்ல இருக்கிற அந்த கடவுள் மட்டும்தான், நீ எனக்காக எந்த விதமான சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம், because I sacrificed myself on the cross of Calvary for you while I was still a sinner. எனக்கு கர்த்தருக்கு வந்து நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் எதுவுமே தேவையில்லை, பிசிக்கல் சாக்ரிஃபைஸ். நம்மளுடைய இருதயம் தான் அவருக்கு தேவை. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் வந்து கிராஸ் ஆஃப் கால்வரி, கல்வாரியில அவர் செய்து முடித்துட்டார் அவர். அதனால நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. he just wants our heart. அதை பார்க்கும்போது அப்பா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளவு வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவருக்குள்ள, ஐயோ நம்ம தெரியாம போச்சே நம்மளுக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம வந்து யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கும் எனக்கு. ஏன்னா இந்த கர்த்தருக்கு வந்து நம்மளுடைய மனசு மட்டும்தான் தேவை. we don't have to sacrifice anything. ஏன்னா நான் வந்து அப்பா பிதாவே நான் இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டேன்னா அவர் வந்து எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் இந்த ரூம்குள்ள வரார். நான் அவரை தேடி வந்து ஹிமாலயஸ்க்கு போக வேண்டாம், நான் அவரை தேடிட்டு வந்து திருப்பதிக்கு நடந்து போக வேண்டாம், நான் அவரை தேடிட்டு எந்த இடத்துக்கும் போக வேணாம். கங்கை நதியில போய் நான் குளிக்க வேண்டாம் என்னுடைய பாவத்தை வந்து நான் விடறதுக்கு. நான் என்னுடைய பாட்டி எல்லாம் கங்கை நதியில போய் குளிச்சுட்டு வந்து பூமிக்கு கீழே விளையிற எல்லா உணவுகளையும் விட்டுட்டாங்க. பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ், அவங்க பண்ற ஒரு சாக்ரிஃபைஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கங்கை நதியில நான் வந்து குளிச்சுட்டு இதெல்லாம் விட்டுட்டேன்னாக்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதுன்னு நினைச்சிருக்காங்க அவங்க. ஆனா அதெல்லாம் தவறுங்கிறது நான் கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் தெரிந்தது.
ஆனா அதுக்குள்ள என்னுடைய பாட்டி அப்போ இல்ல நான் சொல்றதுக்கு. ஆனா கர்த்தரை நினைக்கும் போது அப்பா எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை தந்திருக்கீங்க. இட் இஸ் ஃப்ரீ. இட் இஸ் வி டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அது இலவசம். இலவசமாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து எக்ஸ்பயர்டு கிடையாதுங்க. இலவசமாக கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து வீண் போன பொருளோ இல்ல வேஸ்டோ கிடையாது. ஆனா இது வந்து விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் இலவசமாக நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. அத வந்து நம்ம இளக்காரமா நினைக்கவே கூடாது. Praise God for this. Hallelujah. Praise God. சோ அப்ப வந்து மனசுல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. கர்த்தரை நான் வந்து மனசளவுல ஏற்றுக்கொண்டேன். முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். ஆனாக்க வெளியில சொல்லல. எதுவுமே வெளியில சொல்லிக்கல. நெக்ஸ்ட் டே வந்து அந்த சிஸ்டர் கிட்ட நான் ரொம்ப ஸ்மைலிங்கா போயிட்டேன். ஒண்ணுமே நான் சொல்லவே இல்ல. கேம்ப் எல்லாம் முடிஞ்சது. வந்தாச்சு வீட்டுக்கு எல்லாருமே. அப்பவே வீட்டுக்கு வந்த பிறகே எனக்கு வந்து கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, இதுக்கு போலான்னு. அன்னில இருந்தே எனக்கு வந்து மனசுக்குள்ள போக பிடிக்கல. அது வெறுப்பாயிடுச்சு. இப்போ நான் சொல்றது ஈஸியா இருக்கலாம். பட் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருஷமாக நாங்க கோயிலுக்கு போயிருக்கோம். பல வருஷமாக எல்லா விதமான பூஜைகள செய்து அந்த அளவுக்கு இருந்த ஒரு பெர்சன் ஒரே வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தை, ஒரே நைட் ஒரே ஒரு வார்த்தையில இந்த மாற்றம். சோ எனக்கு வந்து ஒரு ஹேட்ரடா போச்சு. அது எல்லாமே. கோயிலுக்கு போறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல. ஆனாலும் எங்க அப்பா, அம்மா வந்து இல்ல நீ வந்து தான் ஆகணும் எங்க கூட அப்படிலாம் சொல்லி கூப்பிடும்போது, நான் என்ன பண்ணுவேன்னா கோயிலுக்குள்ள போவேன். பவுல் சொல்றா போலவே நானு கோயிலுக்குள்ள போவேன். போய் நிப்பேன். ஆனா அந்த எல்லா ஐடல்ஸ் முன்னாடியும், எல்லா விக்கிரகத்து முன்னாடியும் போய் நிக்கும்போது, தோப்பு காரணம் போடுறோமோ, இல்ல இப்படி கும்பிடுறோமோ, எது செய்யும்போதும், நான் வந்து அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜெபம் லார்ட்ஸ் பிரேயர் அப்போ. சோ அந்த லார்ட்ஸ் பிரேயர ஒரு ஸ்லோகம் போல அங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபுல்லா கன்டினியூஸா சொல்லிடுவேன். அத சொல்லிட்டு எல்லா பிரகாரம் எல்லாத்தையும் சுத்திட்டு நாங்க வெளியில வந்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாளா போக போக எனக்கு வந்து இல்ல நம்ம போகக்கூடாது. இதுக்குள்ளலாம் போகவே கூடாது. தேவையில்ல அப்படின்னு சொல்லி நானு ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்கும்போது, எங்க அப்பா, அம்மா சேஞ்சஸ் பார்த்துட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு லைட்ட வந்து மறைச்சு வைக்க முடியாது இல்லீங்களா? கர்த்தர் குடுத்த அந்த ஒளிய மறைக்க முடியாது. சோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. எப்படி நம்ம சொல்லாம இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ வந்து எங்க அப்பா, அம்மா கண்டுபிடிச்சதுனால, மாடியில என் ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. பாத்தாக்க நான் வந்து ஒரு பைபிள் வச்சிருக்கேன். அப்புறமா வசனம் கேலண்டரு, அப்புறம் நெறைய புக்ஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி நான் வாங்கிக்கிட்டது. என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டது எல்லாமே. அப்போ வந்து எங்க அப்பா, அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் நான் தூக்கி போட போறேன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாரு. பைபிள மட்டும் தொடல. பட் மத்ததெல்லாம் வந்து நான் கிழிச்சு போட்டுருவேன் எல்லாத்தையும். "நீ இப்படியே இருக்க. நீ வந்து என்ன சாமியார் ஆகப் போறியா?" அப்படின்லாம் கேட்டு ஒரு மாதிரி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப வந்து நானு இல்ல, இல்ல நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்பா, அம்மாக்கு தெரியாம தான் கர்த்தர் மன்னிச்சுட்டாரு. பட் நெறைய காலங்கள்ல வந்து அ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து சர்ச் இருக்கும். சோ என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே வந்து சர்ச்சுக்கு போயிடுவேன் அவங்க கூட சேர்ந்து. என் கூட படிச்ச ஃப்ரெண்டு இப்ப அவங்க வந்து ஸ்காட்லாண்ட்ல ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட நான் வந்து கொஞ்சம் ஐக்கியமா இருந்தேன். அவங்களுடைய அம்மாச்சி கூட நான் ரொம்ப ஐக்கியமா இருந்தேன். அப்போ அவங்க அம்மாச்சி தான் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக இருந்தாங்க. ஒரு ஆவிக்குரிய தாயா இருந்து, அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நான் அம்மாச்சி கிட்ட சொல்லுவேன், அம்மாச்சி நீங்க பைபிள் கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் அம்மாச்சி. எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஆஃப்டர் ஏடி அண்ட் பிசி ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பிஃபோர் கிரைஸ்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா? சோ ஹிஸ்டரியிலேயே பதிவாயிருக்கு அது வந்து. சோ அது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான். அதனால நான் வந்து முழுமையா நம்புறேன் எல்லாத்தையுமே. நீங்க ரொம்ப எனக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் கர்த்தரை ஏத்துக்கிட்டேன் அப்படிலாம் நான் தைரியமா அப்பவே நான் சொல்லுவேன். அம்மாச்சி கிட்ட. அவங்க இறந்துட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. பட் அன்ஃபர்கெட்டபிள் டேஸ் அப்ப நான் வளர்ந்த விதம் எல்லாம். அப்புறம் இப்படியே நாட்கள் கடந்தது. நான் வந்து என்ன பிகாம் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா எங்க அப்பா, அம்மா எல்லாருமே அந்த அக்கவுண்டன்சி அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறதுனால, பிகாம் எடுக்க சொன்னாங்க. அப்போ பிகாம் படிச்சுட்டே இருக்கும்போது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸும் நான் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கல. நான் படிக்கிற படிப்புல. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சேன். அப்பா நான் வந்து அடுத்த அ பிஜியா இல்ல என்ன நான் பண்ணணும்? அடுத்தது நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஜெபிச்ச ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்கும்போது ஆண்டவர் வந்து கிளியரா வந்து என்ன பேசினாருனாக்க, அ நான் வந்து எம்.ஏ. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும் அப்டின்ட்டு சொன்னாரு. அப்ப இந்த எம்.ஏ. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எப்படி ஆண்டவரே எனக்கு கிடைக்கும்? ஏன்னா நான் வந்து பிகாம்ல இருந்து வந்திருக்கேன்.
ஆனா நீங்க இப்படி படிக்க சொல்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு வாய்ஸ் ஆண்டவர் கிளியரா பேசுவார். இல்ல யூ ஷுட் டூ MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு. அப்போ எந்தெந்த காலேஜ்ல நான் வந்து அப்ளை பண்ணணுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்து நான் வந்து 3 காலேஜஸ்ல அப்ளை பண்ணினேன் சென்னையில. பட் எந்த காலேஜ்லயுமே வந்து எனக்கு அட்மிஷன் கிடைக்கவே இல்ல. அப்போ ராணி மேரி கல்லூரி, குவீன் மேரிஸ் காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருப்பதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிராஸ் மேஜர் பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாங்க குடுக்கலாம், அட்மிஷன் குடுக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு வந்து ஏற்கனவே எங்களுடைய BA ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே ஃபுல்லா இருக்காங்க. ஸோ எங்ககிட்ட சீட் இப்ப இல்ல. ஆனா வந்து யாராவது வந்து ஒரு சீட்டை விட்டுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது நான் தினைக்கும் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே இதை படிக்க சொல்லி. அப்போ வந்து நீங்க தான் எனக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் வந்து ஜெபிச்சு கேட்டேன். கேட்கும்போது கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2 months ஆயிடுச்சு. காலேஜ் ஸ்டார்ட் ஆகி செமிஸ்டர் முடியறதுக்கு இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு இந்த செமிஸ்டர். 2 months கழிச்சு என்னை கூப்பிட்டு உனக்கு வந்து சீட் இருக்கு, நீ வந்து சேர்ந்துக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. நான் தாராளமா வந்து சேர்ந்துக்கிறேன். அந்த 2 மாசமும் நான் வீட்டுல போராடி ஜெபிச்சிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஃபார் காட்ஸ் க்ளோரி ஐம் சேயிங் ரெஸ்ட் ரூம்ல தான் ஜெபிப்பேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லைன்னா மொட்டை மாடி இருக்கும் இல்லையா நம்ம ஊர்ல, மொட்டை மாடியில போய் இருட்டுல உட்காந்து ஜெபிச்சிட்டு இருப்பேன். அதுவும் எங்க சிஸ்டர்ஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாகும். நிறைய அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த காலத்துல. பாத்தீங்கன்னாக்க நான் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப எங்க அப்பா அம்மா ஆண்டவருக்குள்ள இருக்காங்க. சோ praise God for that. சோ அந்த டைம்ல வந்து நான் சேர்ந்துட்டேன், தைரியமா ஓகேன்னு சேர்ந்துட்டேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நான் படிச்சதெல்லாம் BCom. சோ நான் கிராஸ் மேஜர் பண்ணிருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணுவாங்க. நாங்களே வந்து BA படிச்சுட்டு இங்க MAல உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கே வந்து சரியா வராது, ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல இங்கிலீஷ் MAல வந்து மார்க் வாங்குறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ நீ வந்து என்னத்த பண்ண போற இங்க வந்து அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இல்ல எனக்கு இருக்கிற நோட்ஸை கொடுங்க, நான் படிச்சு எழுதுறேன்னு. பாத்தீங்கன்னா கர்த்தர் மகிமைக்கு அந்த ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல 4 பேர் தான் கிளியர் பண்ணினோம் எல்லா பேப்பர்ஸையும். அதுல நானும் ஒருத்தி, பை காட்ஸ் கிரேஸ். அப்புறம் அந்த எதுக்கு நான் இதை சொல்றேன்னாக்க, நான் அந்த இது சேரறதுக்கு முன்னாடி, MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேரறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹிந்துஸ்ல வந்து ஆஸ்பீஷியஸ் டேஸ் பார்ப்பாங்க, நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறத பார்ப்பாங்க. சோ அப்ப வந்து நான் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய நாள் வந்து டியூஸ்டே, ஒரு செவ்வாய்க்கிழமை. சோ அன்னைக்குதான் டியூஸ்டே வந்து நீ ஃபீஸ் பே பண்ணணும், அப்பதான் நீ உடனே வந்து ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருக்கேன் அந்த சீட்டுக்காக. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் த சீட். அப்ப நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கும் போது எங்க அம்மா வந்து நான் டியூஸ்டே அன்னைக்கு நான் காசு கொடுக்கவே மாட்டேன். இத்தனைக்கும் வந்து ஒரு செமிஸ்டருக்கு கவர்மெண்ட் காலேஜ் அந்த காலத்துல ஜஸ்ட் 350 rupees என்னவோதான், அவ்வளவுதான். ஆனா அந்த அமௌண்ட்டை கூட நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னாக்க காசு இல்லைங்கிறதுனால இல்ல, ஏன்னா லக்ஷ்மி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடும். அது வந்து தர்தரம் நாள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால டியூஸ்டே அன்னைக்கு நீங்க என்ன விஷயம் ஆரம்பிச்சாலும் ஃபெயில், யூ வில் ஃபெயில் இன் தட். அதுல வந்து ஒரு தோல்விதான் உங்களுக்கு. சோ டியூஸ்டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே எதுவுமே இனாகிரேஷன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. சோ எங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. கர்த்தர் நாமத்தின் மகிமைக்கு நான் சொல்றேன், அந்த டியூஸ்டே நான் வந்து இல்ல நீங்க கொடுங்க, கர்த்தர் எல்லா நாளையும் ஆசீர்வதித்திருக்கார். சோ கர்த்தர் எல்லா நாளையுமே அவர் தான் கிரியேட் பண்ணார். சோ எவ்ரி டே இஸ் பிளெஸ்ட் பை த லார்ட் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நான் தைரியமாக அன்னைக்கு நான் எங்க அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டு, நான் அந்த பணத்தை வாங்கிட்டு, எங்க அப்பாவை எப்படியோ கொஞ்சம் நைஸ் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு நான் போய் ஃபீஸை கட்டிட்டேன். எங்க அம்மா சொல்லி அனுப்புனாங்க, இல்ல நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ வேற புது கோர்ஸ் எடுக்கிற, நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் செமிஸ்டர் நான் வந்து ஆல் கிளியர்ட் பை காட்ஸ் கிரேஸ், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். எல்லா 4 செமிஸ்டரும் முடியும் போது MAல I was a gold medalist in the university. I was the first in the entire class in Queen Mary's College, a university rank holder also. சோ இது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு சொல்றேன். என்னுடைய பெருமை எதுவுமே இல்ல, அவர் பெருகட்டும் நான் சிறுகட்டும். ஏன்னாக்க யாருமே வந்து இந்த டியூஸ்டே தேர்ஸ்டே இந்த நாள் நட்சத்திரம் பார்க்காதீங்க. ஏன்னா கர்த்தர் எல்லா நாட்களையுமே பிளஸ் பண்ணிருக்கார். இஃப் காட் இஸ் வித் யூ, யூ வில் ஃபிளரிஷ். கட்டாயமாக நீங்க செழிப்படைவீர்கள். இதுதான் கர்த்தர் செய்தார். அது என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வந்து ஆனர் பண்ணார். when you honor God, God will honor you. சோ இது ஒரு முக்கியமான ஒரு மிரக்கல் என்னுடைய லைஃப்ல நடந்தது.
பிறகு பாத்தீங்கன்னா எம்ஏ முடிச்சாச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றேன், பாருங்கம்மா நான் வந்து நீங்க சொன்னீங்க இப்படி, பட் கர்த்தர் எப்படி செய்தாரு. அப்பவே எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. அப்பவே ஆண்டவர் தொடங்கிட்டாரு அவங்க கிட்ட பேசுறதுக்கு போல. ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே நான் 4வது வந்து பையனா பிறக்கலன்னு சொல்லும் போதே அந்த ஜோசியம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ப கூடாதுன்னு கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க. அண்ட் தே வர் வெரி ஹைலி எஜுகேட்டட் ஆல்சோ. ஸோ அவங்களால வந்து கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் எம்ஏ முடிச்சோன்னே நெறைய பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ எங்க வீட்ல வந்து எங்க 3வது அக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நான் தான் கடைசி. ஸோ த டார்கெட் வாஸ் மீ. ஸோ வந்து எனக்கு வந்து மேரேஜ்க்கு அலையன்ஸ் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எங்க அப்பா, அம்மா ஆரம்பிக்கும்போது, நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி கேட்கும்போது, ஆண்டவர் வந்து, "நீ வந்து அடுத்தது வந்து எம்.ஃபில் படிக்கணும்" அப்டின்னாரு. அ இல்ல ஆண்டவரே இவங்கலாம் வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்களேன்னு சொல்லும்போது, "ஐ ஆம் த லார்ட் ஹூ இஸ் வித் யூ. ஐ நோ வென் டு டூ இட் ஃபார் யூ" அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு. அப்போ எனக்கு மனசுல வந்து, ஆமா மேரேஜ்ன்னு நடந்ததுன்னா, நம்ம வந்து எப்படியும் பிராமண தான் கல்யாணம் பண்ணிப்போம். அப்ப வந்து பேபி கிறிஸ்டியன். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆ ரொம்ப ப்ராமிசஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஓ! மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா பிராமினுக்கு தான் பண்ணி விடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ? அப்ப பெஸ்ட் திங் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, எம்.ஃபில் படிச்சீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபியூச்சரே இருக்காது. அது வந்து ஒரு வேஸ்ட் ஆக்சுவலா எம்.ஃபில் படிச்சீங்கன்னாக்க. சோ நீங்க பெட்டர் வந்து பிஎட் படிங்க. பிஎட் படிச்சீங்கன்னாக்க வந்து நீங்க டீச்சர் ஆயிடலாம். நெறைய பேர் சொல்றாங்க. பிஎட் படிச்சாக்க நல்ல லைஃப் இருக்கும். அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு காலேஜஸ் அவ்வளோ இல்ல. இப்பதான் நெறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப வந்துடுச்சு இல்லைங்களா? சோ டீச்சரா போகலாம். டீச்சர் நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், கிறிஸ்டோபர்ஸ் ட்ரெய்னிங் காலேஜ் இருக்கு இல்லைங்களா? வெப்பேரியில அங்க வந்து அ ஓகே நாம போய் அங்க கேட்போம்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு குவீன் மேரிஸ் காலேஜ்ல ஒரு பெரிய புரொஃபசர். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க. கிறிஸ்டோபர்ஸ் ட்ரெய்னிங் காலேஜ். சோ நான் வந்து கூட்டிட்டு போறேன். நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் பேசுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்தாங்க கூடவே. போயிட்டு நான் கேட்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு? நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரு. நான் வந்து கிளாஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன நான் செய்யணும்னு சொல்லி நான் அழறேன் அங்க உட்கார்ந்து. ஏன்னா வந்து என்னுடைய ஃபியூச்சர் இல்லையா ஆக்சுவலா. அப்படி நான் அழும்போது வந்து அப்பதான் எனக்கு ஆண்டவர் பேசினாரு. "நீ என்னுடைய குரல நீ கேட்கல. நீ உன் ஃபிரெண்ட்ஸ் உடைய பேச்ச கேட்டுட்ட." ஏன்னா அப்ப ஐ வாஸ் அ பேபி கிறிஸ்டியன். பட் காட் வாஸ் டெல்லிங் மீ தட் யூ ஷுட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் எம்.ஃபில். பட் நான் எல்லாரும் இவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் பிஎட்க்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்க கிளியரா, "நீங்க வந்து கிராஸ் மேஜர் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து பிகாம் பண்ணிட்டு எம்.ஏல வந்ததுனால, உங்களுக்கு நாங்க சீட் குடுக்க முடியாது. ஏன்னா, இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இங்க பாருங்கன்னு" சொல்லி ரூல்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க பாலிசிஸ காமிக்கிறாங்க. அத காமிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா நான் அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இவங்களும் சொல்லிட்டாங்க, நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது கவர்ன்மென்ட் பாலிசி. நான் சொல்றது வந்து 2003 2002, 2003ல கவர்ன்மென்ட் பாலிசி. அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உட்கார்ந்து ஓன்னு அழறாங்க. அந்த டீச்சரும் நல்ல ஒரு கிறிஸ்டியன் டீச்சர். அவங்களும் என்ன ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க அந்த புரொஃபசர் கூடவே இருந்து. அப்போ வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, "நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு அந்த வேர்ட்ஸ் மட்டும் கேட்குது. ரொம்ப பைபிள்லேருந்து படிச்சு நம்ம அதெல்லாம் ஆண்டவர்ட்ட கிளைம் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப தெரியாது. பட் பேபி கிறிஸ்டியன் ஸ்டில். சோ நான் வந்து ஓகே ஆண்டவரே நான் வந்து எம்.ஃபில்க்கு அப்ளை பண்ணுறேன். ஆனா நீங்க சொன்னீங்க. சோ எனக்கு நீங்க தான் எம்.ஃபில் சீட்ட வாங்கி குடுக்கணும். என்ன வந்து திருப்பியும் வந்து டோன்ட் மேக் மீ கோ த்ரூ திஸ் ப்ராசஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து 3 காலேஜஸ்ல அப்ளை பண்ணியிருந்தேன். நான் படிச்ச காலேஜே குவீன் மேரிஸ். யூ நோ தட் ஐ வாஸ் அ ரேங்க் ஹோல்டர். அதே காலேஜ்ல படிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஏன்னா தெரிஞ்ச டீச்சர்ஸ் எல்லாருமே. அடுத்தது வந்து எத்ராஜ் காலேஜ். இது வீட்டு பக்கத்திலேயே இருக்குன்னு. அப்புறம் வந்து 3வது வந்து ஆண்டவர் சொன்னாரு இது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். பட் ஐ வாஸ் நாட் ஃபார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். பிகாஸ் அது வந்து தாம்பரம்ல இருக்கு. எங்க வீடு எக்மோர். அவ்ளோ தூரம் தினைக்கும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே ரொம்ப சொகுசா 2 வீலர்ல போயிட்டு வருவேன். குவீன் மேரிஸ் காலேஜுக்கு. நான் அப்படி இருந்த பெண்ணாச்சே, நாம வந்து ட்ரெயின்ல போகணும். அவ்ளோ தூரம் போகணுமே. அதனால எங்க அப்பா, அம்மா வந்து அதுக்கு அப்ளைலாம் பண்ண வேண்டாம். தேவையில்ல. உனக்கு இங்கேயே கிடைச்சிரும். ஏன்னா நீ ரேங்க் ஹோல்டர். குவீன் மேரிஸ்ல ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் அ ரேங்க் ஹோல்டர் அண்ட் மோர் ஓவர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஒன்லி 6 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் சீட் இருக்கு எம்.ஃபில்ல. ஆனா நம்ம வந்து 45, 50 ஸ்டூடண்ட்ஸ் எம்.ஏல இருப்போம். அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எம்.ஃபில்க்கு என்ட்ரன்ஸ் எழுதினாலும் 6 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வந்து சீட் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல குவீன் மேரிஸ் காலேஜ்ல ஃபெயில்டு. எனக்கு சீட் கிடைக்கல. என்னுடைய ஓன் காலேஜ்.
ஏன்னாக்க என்ட்ரன்ஸ்ன்னு வரும்போது யூஜி சிலபஸ்ல இருந்து தான் நிறைய கேட்பாங்களாம். நான் வந்து யூஜி சிலபஸ்ல ஆல்மோஸ்ட் 0 பிகாஸ் பிகாம் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபவுண்டேஷன் முடிச்சிருந்தேன் அந்த டைம்ல. அப்புறம் எம்ஏ சிலபஸ்ல தான் தரோம். ஆனா அவங்க கேட்டதெல்லாம் யூஜி சிலபஸ். அதே மாதிரி எத்ராஜ் காலேஜ்லயும் என்ட்ரன்ஸ்ல யூஜி சிலபஸ் ஒன்னும் தெரியல, அதுலயும் கிடைக்கல. அதே சேம் எம்சிசி காலேஜுக்கு போறேன். ஒரு பெரிய ஹால்ல ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்திருப்பாங்க. அதே மாதிரி யூஜி சிலபஸ், ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க வந்து இதுவும் கிடைக்காது எப்படியும், ஏன்னா எல்லாமே யூஜி சிலபஸ். ஆனா ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, சோ உங்க மேல பாரத்தை போட்டுறேன். என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் எப்படி வந்தேன், நீங்க எப்படி பேசி என்ன எம்ஏ எடுக்க சொன்னீங்க, நீங்க எப்படி பேசி எம்ஃபில் எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ப்ரேயர்னா ரொம்ப ஃபேஷனபிளா நம்ம ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் எப்படி இப்ப உங்ககிட்ட பேசுறேன், அப்பா கிட்ட பேசுறேன், அப்படியே டைரக்டா இப்படிதான் ஆண்டவர் கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு ஒன்னும் தெரியாத ஆண்டவரே, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உமக்கு சித்தமாக இருந்தாக்க எனக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் கொடுங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் தெரியும். பட் ஆனா எனக்கும் கஷ்டம் தான் அவ்வளவு தூரம் வரணும்னு. பட் உங்களுடைய சித்தமா இருந்தாக்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து டு பி வெரி வெரி ஆனஸ்ட், அந்த ப்ரொஃபசர்ஸ் கூட சில பேர் இருப்பாங்க இப்போ, எனக்கு ஆன்சர்ஸ் எதுவுமே தெரியாது. அதுல எல்லாமே வந்து இந்த இங்கி பிங்கி பாங்கின்னு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு நான் வந்து சீக்கிரமாவே பேப்பரை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு இப்ப வந்து இவ்வளவு பேர் 100 பீப்புள் இருந்திருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த ஹெச்ஓடிக்கு வந்து என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஆனா அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து இங்க என்ட்ரன்ஸ் எழுத போறேங்கிறதும் என் ஃப்ரெண்டுக்கு யாருக்குமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகேங்களா, நான் எழுதிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு வந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கால் மாதிரி வந்தது. ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டுட்டு இன்டர்வியூல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. ஏன்னா எம்ஃபில்ங்கிறது வந்து இட்ஸ் அ டஃப் காம்படிஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல வந்து எல்லார்கிட்டையும் கேட்கறாங்க இந்த மாதிரி, நீங்க வந்து இந்த எம்ஃபில் சீட்டிங் இந்த காலேஜ்ல கிடைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயா கேட்கறாங்க. எல்லாரும் வந்து நான் அப்படி பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் நிறைய சொல்றாங்க. என்கிட்ட வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு ஆண்டவர் எம்ஃபில் எடுக்க சொன்னாருன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் எடுக்க சொன்னாரு. சோ நான் பிளெயினா என்ன சொல்லிட்டீங்கன்னா, I am not sure about anything, but God wanted me to take this MPhil degree after my MA. So even if I get this seat, I will be very happy, or even if I don't get this seat, I will be very happy only, because whatever is God's will, let that happen. இது மட்டும் தான் நான் சொன்னேன். அவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் முன்னாடி இது மட்டும் தான் நான் சொன்னேன். அவங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன இந்த பொண்ணு மட்டும் இப்படி பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்னும் சொல்லல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு வந்து எனக்கு அட்மிஷன் கார்டு வந்தது. யூஆர் அட்மிட்டட் இன்டு எம்ஃபில் இன் எம்சிசி அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம எல்லாத்துலயுமே வந்து சொதப்பிட்டோம் டோட்டலா. நமக்கு போய் எப்படி கிடைச்சது? ஆனா அங்கெல்லாம் பெரிய பெரிய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. யூஜி எல்லாம் நான் பிகாம் படிச்சேன், அங்கெல்லாம் பிஏ படிச்சு வந்தாங்க. நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போயாச்சு அந்த காலேஜ்குள்ள. போன உடனே பாத்தீங்கன்னா அருமையான ப்ரொஃபசர்ஸ், ரொம்ப நல்ல ஒரு காலேஜ். அங்க வந்து மார்னிங் அசம்பிளி எல்லாமே நடக்கும். நான் போகும்போதே எனக்கு வந்து ஏதோ ஒரு மார்னிங் அசம்பிளிக்காகவே சீக்கிரமா போவேன் அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா. அப்பவே எனக்கு புரிஞ்சது, ஆண்டவர் வந்து என்னை இங்க கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நம்ம சர்ச்சுக்குலாம் ரொம்ப போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இதுவே நமக்கு ஒரு சர்ச் மாதிரி இருந்துச்சு. காலையில அசம்பிளியே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்க அந்த ஃபியூ டேஸ் காலேஜ்ல இருக்கும் போது 2 ப்ரொஃபசர்ஸ், முக்கியமான ப்ரொஃபசர்ஸ் சொல்லணும்னா ப்ரொஃபசர் ஸ்டீஃபன் ஜெபனேசன், ப்ரொஃபசர் ராஜகோபாலன், அவங்க எல்லாம் வந்து எங்ககிட்ட பேசும்போது, நீங்க எல்லாம் எதுக்கு எம்ஃபில் எடுத்திருக்கீங்கன்னாக்கா, நீங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் ஆக போறீங்க இல்லையா, அதுக்காக தானே நீங்க வந்து எடுத்திருக்கீங்க எம்ஃபில். நான் வந்து ஆச்சரியமா பாக்குறேன். அப்படியா அப்படின்னு கேட்டேன் நான். இஸ் இட் சோ? ஐ டோன்ட் நோ. எம்ஃபில் படிச்சா வந்து நம்ம வந்து ப்ரொஃபசர் ஆக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அப்பதான் ஆண்டவர் பேசினாரு, இதுக்காக தான் ஆண்டவரே நீங்க இங்க கொண்டு வந்தீங்களா? நான் வந்து பிஎட் படிச்சுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் காட் ஹேட் a different plan. His ways are higher than my ways. சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் தவறு பண்ணேன் இல்லையா, நான் உங்க பேச்ச கேட்காம நான் கிறிஸ்டபர்ஸ் காலேஜ்க்கு போயிருந்தேன். பட் யூ வாண்டட் மீ டு டூ திஸ்ன்னு சொல்லி எனக்கு அப்பதான் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ். ஆண்டவர் எப்படி வந்து எல்லாத்தையும் அழகா செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அந்த டைம்ல வந்து நான் நல்லா படிச்சேன் பை காட்ஸ் கிரேஸ். ஏன்னா கர்த்தர் கொடுத்த சீட் இல்லையா, சோ அதை நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து ரொம்ப நல்லா படிச்சேன். அதுலயும் பை காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் த யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்.
அப்ப பாத்தீங்கன்னா 6 months தியரி, 6 months வந்து தீசிஸ். 6 months தான் காலேஜ்க்குள்ள போவோம். தீசிஸை நம்ம வீட்டுல இருந்தே நம்ம செய்யலாம். அந்த 6 months முடியும் பொழுது, தியரி முடியும் போது வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்க, ஒரு பெரிய காலேஜ்ல இருந்து வந்து ப்ரொஃபஸரா, ஐ மீன் லெக்சரர்ஸ், we will first be lecturers, then assistant professors, then we'll go as professors, right? So first வந்து லெக்சரரா வந்து நாங்க சூஸ் பண்றதுக்கு இந்த காலேஜ்ல இருந்து எம்ஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு பெரிய காலேஜ்ல இருந்து அவங்க ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க. அப்போ எங்க ஹெச்ஓடி வந்து அந்த லெட்டரை காமிக்கும் போது ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க. சூஸ் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஒரு பெரிய கேலரி மாதிரி இருக்கும். எல்லா பசங்களும் என்னை விட பெரிய பெரிய பசங்களா இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க தான். எல்லா பசங்களும். எனக்கு ரொம்ப பயம். எனக்கு என்ன அப்பெல்லாம் ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர், ரொம்ப ஷை, அந்த மாதிரியான ஒரு பர்சன். அது எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான காரியம் நான் இந்த இடத்துல சொல்லணும். ஐ ஹாவ் அ டங் டை. இப்ப பாருங்க, தெரியுதுங்களா? இந்த நாக்கும் கீழே இருக்கிற இதையும் சதை வந்து பிடிச்சிருக்கும். சோ என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் ரொம்ப வருஷமா மழையில பேசிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 7th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மழையில பேசிட்டு இருந்தேன். அப்ப எங்க அப்பா அம்மா வந்துட்டு இந்த டங் டை வந்துட்டு சரி பண்ணறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணலாம். ஏன்னா சரியாவே தமிழ் பேசல, சரியாவே இங்கிலீஷ் எதுவுமே வரமாட்டேங்குது இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்களா, சர்ஜரி பண்ணாக்க ஒண்ணு உங்க பொண்ணு நல்லா பேசலாம், இல்லைன்னா ஊமையா கூட போயிடலாம். யூ ஷுட் கீப் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது எங்க அப்பா அம்மாக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நல்லா ஓரளவுக்காவது பேசுற பிள்ளையே நம்ம வந்து சர்ஜரி பண்ணி கெடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, குருவாயூர் கோயில் இருக்கு இல்லைங்களா கேரளால, அந்த கோயில்ல வந்து துலாபாரம்னா அந்த வெயிங் பேலன்ஸ், அதுல வந்து ஒரு பக்கத்துல எண்ணெய் உட்கார வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பலியை செலுத்துறது. என்ன பலினாக்க, பைனாப்பிள் வந்து இனிமையாக இருக்கும் இல்லையா, இனிமையான ஒரு வாழ்க்கையா அவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் பைனாப்பிள், சர்க்கரை எது வேணா நம்ம பலி செலுத்தலாம். சோ ஒரு பக்கத்துல வந்து துலாபாரத்துல என்ன உட்கார வச்சு நான் இதை கொடுக்குறேன், அவளுக்கு வந்து பேச்சை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த குருவாயூர் கோயில் கிட்ட பிரேயர் பண்ணியிருந்தாங்களாம் எங்க அப்பா அம்மா. பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த நேர்த்தி கடனை வந்து நான் 18 years ஆகிறதுக்குள்ள நான் வந்து செலுத்திடுவேன்னு சொல்லி ஒரு கவனன்ட்டை போட்டுட்டாங்க. ஒரு முடிச்சு கட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முடிஞ்சு வச்சுட்டாங்களாம். சோ இத வந்து எங்க அம்மா சொல்லும் போது எங்க அம்மா சொல்றாங்க, உன்னுடைய நான் வந்து 11th and 12th இருக்கும் போது கூட அந்த அளவுக்கு கிளியரா பேசல. அந்த டைம்ல கூட ஓரளவுக்கு ஏதோ தான் பேசுவேன். இப்ப கூட என் தமிழ் உச்சரிப்புகள் சரியா இருக்காது மேபி. பட் ஆனா வந்து எங்க அம்மா சொல்றாங்க, உன்னாலலாம் அது மாதிரிலாம் ஆக முடியுமான்னு தெரியல, ஏன்னா பாத்துக்கோ, உன்னுடைய நாக்கு வேற இப்படி இருக்கு, நம்ம வந்து நேர்த்தி கடன் செலுத்தணும், அதை செலுத்திட்டு நீ மத்ததெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து அதை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. அப்போ அந்த மீட்டிங்ல வந்து என்ன அந்த கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எடுக்க சொல்றாங்க, கிராமர் இதெல்லாம். நான் வந்து கர்த்தர் கிருபையில சொல்றேன், ஐ ஜஸ்ட் பிரேட். நான் என்ன பண்றேனே எனக்கு தெரியாது. அந்த கிளாஸ் நான் எடுக்கும் போது எதுவுமே இல்லாத மாதிரி மறைச்சிட்டு நான் வந்து தனியா ஆண்டர் கிட்ட பேசுற மாதிரிதான் இருந்தது. நான் போய் தைரியமா அந்த கிளாஸை எடுத்துட்டு நான் வந்துட்டேன். நான் எப்படி பண்ணேன்னு அந்த ஒரு 30 minutes நான் என்ன பண்ணேன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி கிளியராவே தெரியல. இட் வாஸ் லைக் சம்திங் விச் வாஸ் லைக் அ விஷன் டோட்டலி. அப்போ நான் கிளாஸை எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்ல சொல்றாரு, யூ ஆர் செலக்டட், நீ வந்து அந்த பெரிய காலேஜ்ல வந்து லெக்சரரா போக போற அப்படின்னு சொன்னேன்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக். எனக்கு என்னுடைய, ஏன்னா ஐ வாஸ் நாட் சோ எலக்யூவென்ட் அட் தட் டைம் டு சே வெரி ஆனஸ்ட், பட் காட் டிட் திஸ் ஃபார் மீ. அப்போ எங்க அம்மா வந்து ஏஜ் ஆயிட்டே இருக்கு, சோ நம்ம வந்து வி ஷுட் டூ திஸ் இதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க துலாபாரம். ஆனா நான் வந்து அப்பவே ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன் இல்லைங்களா, அதனால நான் வந்து சொல்லிட்டேன், நான் அந்த துலாபாரத்துக்குலாம் உட்காரவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அம்மா சொல்றாங்க, நீ வந்து ஊமையா கூட ஆயிடுவேன், ஏன்னா அது தெய்வ குத்தம் உன்னை வந்து ஊமையாக்கிடும் சொன்னாங்க. அப்ப நான் அப்ப டைரக்டா கேக்குறேன், தெய்வ குத்தம் ஊமையாயிடும் சொல்றீங்கன்னா அப்ப அது உண்மையான தெய்வமா? ஒரு தெய்வம் வந்து நம்மள வந்து கொலை பண்ணணும், சாகடிக்கணும், நம்மள வந்து ஊமையாக்கணும்னு நினைக்கிற தெய்வம் உண்மையான தெய்வமா? ஏன்னா the devil only comes to steal, kill and destroy இல்லைங்களா. பட் கர்த்தர் வந்து I have come to give you life and to give it abundantlyன்னு சொல்லியிருக்காரு. நான் டைரக்டா எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், இல்ல என்ன வந்து ஜீசஸ் ஹீல் பண்ணுவாரு, இந்த நாக்கு வந்து பல பேருக்கு நான் கிளாஸ் எடுப்பேன், தைரியமா நான் பேசுவேன், என்ன ஜீசஸ் ஹீல் பண்ணுவாருன்னு சொன்னேன். நான் வந்து ஒண்ணுமே தெரியாம ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நான் சேர்ந்தேன். பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஏபிள் டு டேக் கிளாஸஸ்
ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். நான் படிச்ச காலேஜ்லயும் நான் பார்ட் டைம் லெக்சரரா இருந்தேன், MCCலயும் பார்ட் டைம் லெக்சரரா இருந்தேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் என்னுடைய தீசிஸையும் நான் முடிச்ச பிறகு என்னுடைய அந்த தீசிஸ் முடிக்கிறதுனால நான் அந்த காலேஜ் ஃபுல் டைம் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய ஸ்கூல், நான் படிச்ச ஸ்கூல்லையும் நான் டீச்சரா இருந்தேன். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் டீச் பண்ணியிருக்கேன், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கும் டீச் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச் பண்ணியிருக்கேன். பிறகு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு காலேஜ்ல எனக்கு இடம் கொடுத்தாரு. ரொம்ப ஒரு நல்ல காலேஜ்ல, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில ஆண்டவர் வந்து சீட் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அந்த காலேஜுக்கு நான் போனது வந்து எதுக்கு நான் நினைச்சிட்டு போனேன்னா, ஓகே நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம தப்பிக்கணும். ஏன்னா வந்து வயசு ஆகிட்டே போகுது. ஸோ மேரேஜ் அடுத்தது எப்போன்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம மேரேஜ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம அந்த காலேஜ்க்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு லெக்சரரா போயிட்டேன். அந்த காலேஜ்ல சேரும் போதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்தேன். அப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த காலேஜ்ல வந்து ஆண்டவர் வந்து எப்படி பயன்படுத்தினார்னாக்க, ஒரு சின்ன ஒரு பிரேயர் செல் மாதிரி. நாங்க மோஸ்ட்லி வந்து ரெஸ்ட் ரூம்ல பிரேயர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு வி கான்ட் ப்ரே பப்ளிக்லி அங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் விட்டுட்டு வந்த காலேஜஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க அவங்க எல்லாரும் வந்து என்ன சாட்சி கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. நம்மளது என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆண்டவர் கிட்ட. நம்ம போய் என்ன ஒரு ஹிந்து கன்வெர்ட்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்ட்டு. அப்போ என்ன சாட்சி இருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில உன்னை சாட்சி கொடுக்க சொல்றேன் இல்லையா? அப்போ நான் என்னெல்லாம் உன் ஸ்டூடெண்ட் லைஃப்ல செஞ்சேன் அதெல்லாத்தையும் போய் சொல்லு. ஏன்னா ஸ்டூடெண்ட் லைஃப்ல வந்து ஐ வாஸ் அ பேபி கிறிஸ்டியன் ஒன்லி. நானும் வந்து ஒரு டீனேஜரா இருந்திருக்கேன், நானும் வந்து நிறைய மூவிஸ் பார்த்திருக்கேன், நானும் வந்து சில தெரியாத பாவங்கள்லாம் கூட செஞ்சிருக்கேன். காட் நோஸ். பட் கர்த்தர் ரத்தம் என்னை கழுவியது இல்லைங்களா? பட் ஆனா வந்து நான் வந்து எப்படி ஆண்டவரே am I worthy to go and give? நான் போய் எப்படி ஆண்டவரே கொடுப்பேன்னு சொன்னா, நீ எப்படி கிளாஸ் எடுக்கிற அதே போல போயிட்டு நீ பசங்க கிட்ட கிளாஸ் எடு. அங்க உனக்கு என்னெல்லாம் நடந்ததோ நீ அதெல்லாத்தையும் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நான் இதெல்லாத்தையும் போய் எனக்கு எப்படி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்தேன், எப்படி என்ன ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு, எப்படி ஆண்டவர் பேசினாரு, என்னென்ன கோர்ஸ் எடுக்கணும், டிசிஷன் மேக்கிங் எல்லாம் எப்படி ஆண்டவர் கத்து கொடுத்தாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் அங்க போய் சொல்றேன். சொல்லணும்னா பிள்ளைங்கெல்லாம் அழறாங்க. அப்படியே என்கிட்ட வந்து தனியா வந்து பேசுறாங்க பசங்க, இதெல்லாம் வந்து கேக்குறாங்க. ஏன் இப்படி எல்லாம் என்னோட சாட்சி அப்படி இருந்ததா என்னன்னு கேட்டேன் நானு. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் இதே ப்ராப்ளம், இதே இஷ்யூஸ் தான், நாங்களும் தப்பான கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம், எங்களுக்கும் ஆண்டவர் வந்து இது மூலமா பேசினாங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன், எம்ஃபில்ல நான் பண்ண மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணக்கூடாது, அது தவறு. ஏன்னா கர்த்தர் வந்து he helps you when you can't help yourself. பட் நம்ம எல்லாருமே படிக்கணும், நிச்சயமாக படிச்சுதான் நம்ம வந்து எல்லாமே செய்யணும். அண்ட் காட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடங்கள்ல அப்ப சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 2003 2005 அந்த டைம்ல எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல என்ன கூப்பிட்டாங்க. எல்லாமே ஒரு சீக்ரெட் மீட்டிங்ஸா இருக்கும். அப்போ நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் பிரேயர் செல்ல எல்லாத்துலயுமே. அப்புறம் இண்டிவிஜுவலா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன், அவங்க கூட பேசுவேன். இப்ப வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஐ யூஸ் டு கவுன்சில் தெம். அந்த மாதிரி ஆச்சு. அப்போ ஏஜ் ஆக ஆக எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மேரேஜ் ஆயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ எங்க அப்பா அம்மா வந்து மேரேஜ்ன்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு டிசிஷன் இல்லைங்களா? சோ அப்போ ஒரு பிராமின் கன்வெர்ட்டர் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வந்து ஒரு பிராமினை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிராமினை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அழுகே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் போய் ரொம்ப அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து என்கிட்ட கிளியரா வந்து என்ன பேசுறாருனாக்க, 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவரே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பிராமணனை போய் நான் மேரேஜ் பண்ணிட்டா என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஐ கான்ட் கோ டு சர்ச், ஐ கான்ட் வர்ஷிப் யூ, ஐ கான்ட் ரீட் த பைபிள், அண்ட் என்னுடைய பிள்ளைங்களை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அழுது கேட்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்துட்டு, இந்த வசனம் என்கிட்ட பேசி ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த வீக்கே நீ போய் பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்னாரு. அப்ப எனக்கு அப்படியே பேசுறாரு. யாருமே என்ன வந்து பேப்டிசம் எடுக்க சொல்லவே இல்லை. எல்லார்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், எல்லா ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் சொல்லிக்கிறேன், என்னை வந்து யாருமே கன்வெர்ட் பண்ணல. உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் ஐசையா சாப்டர் 44 தான் வந்து என்கிட்ட பேசினார் ஆண்டவர். அதே போல பேப்டிசம் எடுங்க, கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்லல. என்னை சுத்தி நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. அப்போ பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் என்கிட்ட பேசி டைரக்டா நீ போய் எடுக்கணும்னு ஆண்டவர் என் இருதயத்துல பேசினார்.
அப்ப நான் போல்டா அன்னைக்கு தான் டிசிஷன் எடுக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து ஒரு பேபி கிறிஸ்டியன் தான் நான் சொல்லுவேன். ஐ வாஸ் நாட் சோ போல்ட். ஐ வாஸ் நாட் கமிங் அவுட் கிளியர்லி அவுட் சைட். ஓகே, ஐ வாஸ் ஹிடன். அன்னைக்கு நான் போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறேன். சரிங்க ஆண்டவரே, யூ செட், ஓகே, if any of you is in Christ, he is a new creation. The old is all gone and all these things have become new. எனக்கு இன்னும் நான் எப்பவுமே ஒரு ரிசர்ச்னு சொன்னேன் இல்லைங்களா, கிடியன் போல இன்னும் ஒரு தடவை கூட சொல்லுங்க ஆண்டவரே, இது உண்மையா, நீங்க தான் கன்ஃபார்ம் பண்றீங்களான்னு. அடுத்த வசனத்தை படிக்கிறேன். ஆல் திஸ் இஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு இட் வாஸ் அ கன்ஃபர்மேஷன். அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்சையா இருந்தது. சரி, நான் பேப்டிசம் எடுத்தே ஆகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனி நம்ம வந்து பின்வாங்கி போகக்கூடாது. ஒரு ஹிந்துவை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் த லார்ட். ஐ வாண்ட் டு ரேஸ் மை சில்ட்ரன் ஃபார் த லார்ட். ஸோ நான் அன்னைக்கு வந்து ஒரு கவனன்ட், ஐ மேட் அ கவனன்ட் வித் த லார்ட் அண்ட் ஐ செட், எஸ் லார்ட், ஐ வில் ஸ்டாண்ட் போல்ட்லி ஃபார் யூ. என்ன இக்கட்டு வந்தாலும் எது வந்தாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மேரேஜே ஆகலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் அப்படியே இருக்கேன். But I will serve only you. அப்படின்னு ஒரு ப்ராமிஸ். I made a promise to the Lord. He has made so many promises. நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணக்கூடாதா சொல்லுங்க? So I made that promise to the Lord. And அந்த வீக் பாத்தீங்கன்னா என் பாஸ்டர் கிட்ட நான் வந்து அப்போ அப்போஸ்டலிக் ஃபெலோஷிப் டேபர்னக்கிள் AFT சர்ச் சென்னை வெப்பேரியில இருக்கு. பாஸ்டர் சாம் செல்லதுரை ஐயா கிட்ட போயிட்டு நான் எனக்கு ஆண்டவர் பேசினாரு, எனக்கு பேப்டிசம் கொடுங்க அப்படின்னு போயிட்டு, யாருமே கிடையாது, நான் மட்டும் தனியா போயிட்டு எனக்கு ஆண்டவர் பேசினாரு, நான் பேப்டிசம் எடுக்கணும் அப்படின்ட்டு போய் சொல்றேன் அவர்கிட்ட. அவர் வந்து எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எப்ப வேணாலும் சொல்லுங்க, இந்த மந்த் கூட ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மந்தே ஒரு பேப்டிசம் இதை அவங்க கிரியேட் பண்ணி அந்த வீக்கே நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ வந்து யார்கிட்டயும் வெறும் என்னுடைய ஒரு டீச்சர் மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஜெஃபர்சன், அவங்க அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த சர்ச் எல்லாம் காமிச்சு அந்த மாதிரி. ஸோ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். அப்புறமா என்னுடைய ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற அந்த மிஷனரி ஃப்ரெண்ட்ஸ் சென்னை வெப்பேரியில இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி கிட்டயும் சொன்னேன். யார் வராங்களோ வரலையோ எனக்கு கர்த்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வந்து பேப்டிசம் எடுத்துட்டேன். போயிட்டு தைரியமாக பேப்டிசம் எடுத்துட்டேன். அப்ப என்கிட்ட எந்த வெள்ளை ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒன்னும் கிடையாது என்கிட்ட. அவங்க சொன்னாங்க, எது இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அங்க போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வீட்டுக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி அமைதியா வந்து உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு I felt there was so much peace in me, so much joy in me. I felt the presence of God in me in that room. அந்த ரூம் இன்னும் இருக்கு, அதே இடம் எங்க வீட்டுல. So it was such a happy feeling. It was like a mini marriage with the Lord. அதுதான் நான் சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேப்டிசம் எடுத்த பிறகு இன்னும் அதிகமான போராட்டங்கள், அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான போராட்டங்கள். நான் நினைச்சேன், நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா ரொம்ப ஜாலியா இருப்போம், ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, அவ்வளவுதான், நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் போச்சு, இனிமேல்ட்டு என்ன, நம்ம தான் நல்ல பெரிய ஜாப்ல இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அப்பா அம்மா எல்லாருமே, we have everything in life. So I'm in the Lord now. I will go to heaven if I die. So I'm a new creation in Christ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என்னுடைய I am a Christian now. அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். But that was the starting of the narrow path leading to the Lord. It was a very 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 ரொம்ப கடினமான ஒரு பாதைங்க. நான் இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். But it was a very tough time. அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க வந்து என்னால மறைக்க முடியாது இல்லைங்களா. பிரசாதம் வீட்டுல கொடுப்பாங்க, அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஐடல்ஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ண பிரசாதம்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துட்டு போய் நான் ஃப்ளஷ் பண்ணிடுவேன் ரெஸ்ட் ரூம்ல. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எனக்கு ஆண்டவர் அப்படியே சொல்லுவார், தைரியமா நில்லு, தைரியமா நில்லு. இல்ல, நான் வரமாட்டேன் கோயிலுக்கு, நான் ஸ்லோகம் படிக்க மாட்டேன்னு தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த டைம்ல. அப்போ எங்க அப்பா அம்மா வந்து, நீ இப்படியே போனாக்கா வந்து உன்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க, ஐ திங்க் யுவர் பிரெயின் வாஷ். எங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, யுவர் பிரெயின் வாஷ்ன்னு சொல்லி என்னை எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு பெர்சிக்யூஷன் அந்த டைம்ல. அப்ப நான் சொன்னேன், யாருமே என்ன பிரெயின் வாஷ் பண்ணல, இட் வாஸ் ஒன்லி காட் அப்படின்னு சொன்னேன். God spoke to me through this word ன்னு சொல்லும் போது யாருக்கும் ஒன்னும் புரியல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா, நீ ஒரு பிராமண கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய அலையன்சஸ் இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அமெரிக்கா அலையன்ஸ், அவ்வளவு பெரிய ரிச் ஃபேமிலி, அவங்க ஏற்கனவே எல்லாம் வாங்கி வச்சு உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிலாம் எனக்கு வந்து நிறைய அலையன்சஸ் எங்க சொந்தக்காரங்க மூலமாவும், எங்க அப்பா அம்மா, எங்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த வைர நெக்லஸுக்கும் நான் வந்து அடிமையாகல, எதுக்குமே வந்து கர்த்தர் என்ன அடிமையாக்கவே இல்லை. கர்த்தர் சொன்னாரு, யூ வெயிட்,
இன் மீ அப்படின்னு பேசினார் என்கிட்ட. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஜெபிச்சேன், ஏசப்பா உம்முடைய சித்தம் எப்படியோ அது நடக்கட்டும். ஆனா என்னால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு பிராமண கல்யாணம் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு. ஆனா உம்முடைய சித்தமாக இருந்தால் நான் ஒரு பிராமண கல்யாணம் பண்ணி பிறகு அவங்க மாறலாம், அது கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இஸ் யோர் வில் மே தட் ஹேப்பன் ஆண்டவரேன்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கேன் நானு. எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. தினைக்கும் வந்து ஒரு போராட்டமாவே இருக்கும். அப்போ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு, இல்ல நாங்க வந்து இந்த மந்த் வந்து நான் உன்ன பிராமின்க்கு நாங்க வந்து மேரேஜ் பண்றதுக்கு என்கேஜ்மென்ட் பிளான் பண்ண போறோம். வி ஆர் கோயிங் டு டூ இட். நீ ஏன் வந்து மேரேஜ் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவே, நான் சொன்னேன், ஐ டுக் பேப்டிசம். ஐ அம் ஆல்ரெடி பேப்டைஸ்ட். ஐ அம் ஆல்ரெடி பேப்டைஸ்ட் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு பேப்டிசம்னாலே என்ன வேர்டு மீனிங் எதுவுமே புரியாது அவங்களுக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பேப்டிசம்னா என்ன ஏதுன்னு அப்புறமா கேட்க ஆரம்பிச்சாங்க. கேட்ட உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எங்க அம்மா ஓன்னு அழறாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப ஹி பிகேம் ரெட்டிஷ். அவருக்கு வந்து ஹை பிபி அந்த டைம்ல. அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு எங்க அப்பா. எங்க வீட்ல பெரிய ஒரு ஒரு வாட் டு சே ஒரு டெத் நடந்தா எப்படி இருக்கும்? அதுதான். நான் சொன்னேன், பேப்டிசம்னா ஐ அம் மேரிட் டு தி லார்ட். ஓகேங்களா? சோ இனி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிராமண மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியாது. அது தவறு. நான் அத பண்ணவும் கூடாது. எனக்கு வேண்டாம். ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கு, டு நாட் கெட் அன்ஈக்வலி யோக்ட் வித் அன் அன்பிலீவர்ன்னு போட்டிருக்கு. சோ அது தவறு. நான் பண்ண மாட்டேன். என்ன தயவு செய்து விட்டுடுங்க. அதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்காமலே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே ரொம்ப தினைக்கும் அழுவாங்க. எங்க அம்மா காலையில எழுந்துக்கும் போதெல்லாம் அழுவாங்க. நான் வந்து சாப்பிடும் போதோ, எது பண்ணும் போதும் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "மா அதெல்லாம் வேண்டாம்மா, விட்டுடுமா அம்மா. நம்மளுக்கு என்ன குறை இருக்கு? நீ எதுக்கு அங்க போகணும்? எதுக்கு அந்த ஜீசஸ் கிட்ட எல்லாம் போற? நீ மனசுக்குள்ள வச்சு பிரேயர் பண்ணிக்கோ. நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கே. உன்கிட்ட ஏதாவது குறை இருந்தா தானே போகணும். எல்லாமே இருக்குன்னு." நான் சொன்னேன், "எல்லாமே இருக்குமா. ஆனா அந்த பீஸ், அந்த ஜாய் அதெல்லாம் வந்து ஆண்டவர் தான் குடுத்தது. ஒரு புது வாழ்க்கையை குடுத்திருக்காரு ஆண்டவர். அது வந்து நீங்க ருசிச்சு பார்த்தா தான் தெரியும். டேஸ்ட் அண்ட் சீ தட் தி லார்ட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அது வந்து நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. பட் ஆனா வந்து திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதனால என்னை விட்டுடுங்க. நான் மேரேஜ் பண்ணிக்காமலே இருக்கேன். எனக்கு நல்ல ஜாப் இருக்கு. இது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு பல மந்த்ஸ் அப்படியே போச்சு. தினைக்கும் அழுகை, சண்டைகள், போராட்டங்கள். அவங்க 2 பேருக்குள்ள பேரண்ட்ஸ்குள்ள வந்து நீ சரியா வளர்க்கல, நான் சரியா வளர்க்கல. யூ ஹேவ் மிஸ்யூஸ்ட் த ஃப்ரீடம் விச் ஐ கேவ் யூ. நான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போட்டது தப்பு அப்படின்னு. நான் சொன்னேன், யாருமே எதுவுமே செய்யலையே. இந்த வசனம் தான் என்ன செஞ்சது. திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். வேற யாருமே எதுவுமே என்ன செய்யல. ஒருத்தருக்குமே அந்த கிரெடிட் போகாது. தி க்ளோரி கோஸ் டு காட். காட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் நான் ஜபிச்சுட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா ஒன் ஃபைன் டே எங்க அப்பா அம்மாவே வந்து, சரி எல்லாம் போகட்டும். நீ வந்து இவ்வளவு ஸ்டபனா இருக்கேன்னு எனக்கு புரியுது. உன்ன மாதிரியே ஒரு பிராமின் கன்வெர்ட், உன்ன மாதிரியே மெயின்லி வெஜிடேரியனா இருக்கணும். வி டோன்ட் பாதர் அபவுட் ஹாரோஸ்கோப், ஜாதகம் பத்தியோ இல்ல சப்செக்ட் பத்தியோ எதை பத்தியும் நாங்க கவலைப்படல. உன்ன மாதிரியே ஒரு வெஜிடேரியன் பையன் கிடைச்சாக்க we will get you married to that person. அப்போனா ஓகே அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்தது. அப்போ நான் ஜெபிச்சேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சித்தமாக இது இருந்தாக்க நடக்கட்டும். பாத்தீங்கன்னாக்க எங்க அப்பா அம்மாவும் for the first time in their life அவங்க வந்து எனக்காக they started praying to the Lord Jesus for a vegetarian bridegroom who is also like me in the Lord. First time in my life, in their life they prayed. அப்போ நாங்க எல்லாருமே சேர்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சோம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர் லைஃப் எங்க அப்பா அம்மா ஜீசஸ் கால்ஸ்குள்ள நுழையறாங்க. எதுக்குன்னா என்னுடைய அலையன்ஸ் பயோடேட்டாவை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அதே போல சென்னை சின்னமலையில இருக்கிற ஏஜி சர்ச், அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்குள்ள நுழையறாங்க. அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அதே போல என்னுடைய சர்ச் ஏஎஃப்டி சர்ச் அங்கேயும் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் என்டரிங் தோஸ் சர்ச்சஸ் அண்ட் தே ஆர் சீயிங். அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க எங்க அப்பா ஒரு சர்வீஸே அட்டென்ட் பண்ணினாரு. அந்த சர்வீஸ்ல வந்து எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே மனசுக்குள்ள அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டே வராருன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்கிறேன் அந்த டைம்ல, அப்பா இங்க பாக்குறீங்களப்பா இந்த சர்வீஸ்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்கல்லப்பா அப்படின்னு நான் கேட்கிறேன். கிட்ட எஸ்மா அப்படிங்கிறாரு. அந்த சர்வீஸ்ல ஒரு நாள் வந்து நான் அப்பா கிட்ட சொல்லி, நீங்க கர்த்தரை ஏத்துக்கிறீங்களான்னு சொன்னேன். I will accept Jesus if he gives you a பிராமின் கன்வெர்ட் பாய், வெஜிடேரியன் பாய். அப்போ நான் கர்த்தரை கண்டிப்பாக நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு எங்க அப்பா சொன்னார். அங்க ஒரு வேர்ட்
கொடுத்த பிறகு நாங்க எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டோம். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இதே டைம்ல நாங்க அலைன்ஸ் தேடும் போதே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபேமிலி வந்து மதுரை பக்கத்துல தேனி, அவங்க குடும்பத்திலயும் வந்து இதே மாதிரி ஒரு வெஜிடேரியன் அலையன்ஸ தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து தே அக்செப்ட் த லார்ட். அத்தனை பேருமே அவங்க வந்து ஆரிய வைஷ்யாஸ். ஸோ இட் இஸ் லைக் அ சப்செட் ஆஃப் பிராமின்ஸ், பியூர் வெஜிடேரியன்ஸ். அவங்க அவங்க அப்பா பூனல் எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டாரு. அந்த ஃபுல் டெஸ்டிமோனியை நீங்க வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே கேட்பீங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கட்டாயமாக இதே மாதிரி வெஜிடேரியனா இருக்கணும் தான் அவங்களும் விரும்பி ஒரு அலையன்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லா சர்ச்சஸ்லயும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்க அப்பா அம்மா வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சம்பளம் அதெல்லாம் கூட நான் ரொம்ப பார்க்க வேண்டாம், பட் ஹி ஷுட் பி அ வெஜிடேரியன். ஏன்னாக்க நான் வெஜிடேரியனா இருந்தாக்க நான் வந்து உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கல. மெனி இயர்ஸ் வேர் பாசிங் பை. அப்ப என்கிட்ட கேக்குறாங்க, சரி எதுவுமே அமையலைனாக்கா அலையன்ஸ் நீ வந்து யாரையாவது லவ் பண்ணா கூட சொல்லிடுமா, கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன்னு கூட கேட்டாங்க. நான் சொன்னேன், கேன் யூ இமேஜின் parents giving a freedom if you are loving someone or you please love someone also and get married. freedom கொடுத்தா என்ன பண்ணுவாங்க பசங்க, யோசிச்சு பாருங்க. But at that time, you know, I said I am in love with Jesus. Okay, I am a new creation in Christ. 2 Corinthians 5:17 I quoted and I said I'm a new creation. The old is all gone. So I'm a new creation. So God will give me the right person if it is his will ன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பல வருஷங்கள் ஆச்சு. அப்போ ஃபைனலி பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட வந்து ஒரு த்ரூ டிவைன் கனெக்ஷன் அந்த அலையன்ஸ் வந்து எங்களுக்கு வந்தது. வந்து ஃபியூ டேஸ்லாம் அவங்க எங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த பெண்ணை தான் வந்து எங்களுக்கு விஷனாக ஆண்டவர் காமிச்சாங்கன்னு சொல்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வாணின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து விஷன்ல காமிச்சிருக்காங்க. அவங்க ஊழியம் செய்யறாங்க. சென்னையில தான் இருக்கும் இந்த மகள். இதே மாதிரி பிராமின் கன்வெர்ட்டா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. கிளியரா வந்து அவங்க விஷன்ல பார்த்துட்டு என்னுடைய ப்ரொஃபைல பார்த்த உடனே இந்த மகளை தான் வந்து ஆண்டவர் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலேயே வந்து இருந்தாங்க நிறைய பேர் கன்வெர்ட், சில பேர் இருந்தாங்க கன்வெர்ட் கிறிஸ்டியன்ஸ். பட் கர்த்தர் வந்து சென்னையில இருந்து தான் இந்த மகளை காமிச்சிருக்காங்க, வேற யாரையும் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு கிளியராவே சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்தாச்சு. எங்க அப்பா அம்மா ஏற்கனவே ஓகே, ப்ரொஃபைல பார்த்த உடனே ஆல்ரெடி ஓகே. பட் எனக்கு மட்டும் வந்து ஐ செட் லார்ட் ஐ வில் வெயிட் அப்பான் யூ. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இதுதான் அலையன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ டுக் 3 months டைம் டு ஃபாஸ்ட் அண்ட் டு ப்ரே. ஏன்னா இட் இஸ் அ வெரி பிக் டிசிஷன் இன் லைஃப் இல்லைங்களா. ஸோ ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்றேன். பண்ணும்போது நான் வந்து கிடியன் போல ஒரு 3 கன்ஃபர்மேஷன் கேட்டேன். ஐ டெஸ்டட் காட், பட் காட் பியூட்டிஃபுல்லி ஆன்சர்ட் இட். எப்படின்னா பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த அலையன்ஸ் வந்திருக்கு. பட் நான் அன்னைக்கு நைட் வந்து ஜபத்துல இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து எனக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு படுக்கிறேன். ஒரு விஷன்ல ஆண்டவர் வந்து கிளியரா காமிக்கிறாரு. என்னுடைய ஹேண்ட்பேக் ஒண்ணு இருக்கு. அந்த ஹேண்ட்பேக்குள்ள வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் இருக்கு. ஆனா நான் வந்து என்ன பண்றேன்னா அதை மறந்துட்டேன், டோட்டலி மறந்துட்டேன். என் கிட்டேயே தான் இருக்கு, கையிலேயே தான் இருக்குது. ஆனா நான் மத்த இடங்கள் எல்லாம் தேடி பாக்குறேன். அந்த பெர்ஃப்யூமை காணுமே, எங்க இருக்கு, நம்ம எங்க வச்சோம், ஏதாவது கிடைக்குதா கையில, நான் வந்து தேடி பாக்குறேன். எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் திடீர்னு வந்து எனக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி, அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் உங்ககிட்டயே தானே இருக்கு, உன் கையிலேயே இருக்கு பாரு, திறந்து பாருன்னு சொன்னா நான் திறந்து பாக்குறேன். பார்த்த உடனே இப்படி பாக்குறேன், ஓ இது என் கையிலேயே இருக்கா. ஐயோ கையிலேயே வச்சுட்டு நெய்க்கு அலைவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல கையிலேயே நீ வந்து இந்த அலையன்ஸை வச்சுக்கிட்டு நீ பல இடங்கள்ல நீ அலையற, இது பாரு கையிலேயே இருக்கு அப்படின்னு என் ஹஸ்பண்ட காமிக்கிறாரு. இதுதான் அந்த பெர்ஃப்யூம் உன்னுடைய ஹஸ்பண்ட்னு காமிக்கிறாரு. காமிச்சோன்னே சரி நான் இவரை கல்யாணம் பண்ணா நான் என்ன ஆவேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும் போது நீ அதை தர அப்படின்னு சொல்றாரு. இப்படி நான் திறக்கிறேன். திறந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உலகம் எங்கும் போகுது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லா மூளை முடுக்குகள் வரைக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் அந்த ரூம்குள்ளதான் இருக்கேன். ஆனா அந்த ரூமை விட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வெளியில போகிறத நான் பாக்குறேன். I'm not able to smell it, but I can see it is going to and reaching every part of the world. So இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லும் போது எனக்கு அந்த டைம்ல I was a baby Christian still. ரொம்ப தெரியாது ஆண்டவர் அதை பத்திலாம், அதை கிளைம் பண்ணி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, பட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிடியன் போல நான் அந்த வீக் நான் வந்து சர்ச்சுக்கு போறேன். அந்த சர்ச்சுக்கு என்னுடைய AFT சர்ச்ல வந்து என்னுடைய பாஸ்டர் சாம் செல்லதுரை வந்துட்டு டேனியல் பத்தி ப்ரீச் பண்ணணும்னு ஜெபம் பண்ணி கேட்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோடைய பெயர் வந்து டேனியல், ஆண்டவர் கொடுத்த பெயர்.
ஸோ டேனியல் பத்தி ப்ரீச் பண்ணணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு பாஸ்டர் சாம் செல்லுதுரை வந்து மோஸ்ட்லி வந்து வால்யூம்ஸ்ல டீச் பண்ணுவார். இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ மோஸ்ட்லி வந்து டேனியல நடுவில் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அந்த டைம்ல அவருடைய சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்ல. அப்போ ஆனா நான் சொல்றேன், இல்ல உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே, ஏன் பாஸ்டர் வாயால அந்த பேர் வரணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா ஃபார் காட்ஸ் க்ளோரி நான் ஃபர்ஸ்ட் தமிழ் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணேன் 9 o'clock. பாத்தீங்கன்னா தேவையே இல்லை அந்த இடத்துல அவர் சொல்றதுக்கு. ஆனா தானியேலின் புத்தகம், அதுல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொன்னார். தானியேலின் புத்தகம்னு தமிழ் சர்வீஸ்ல சொன்னார். எனக்கு இட் வாஸ் அ கிரேட் கன்ஃபர்மேஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவரே இந்த மெசேஜுக்கும் இதுக்கும் ஆக்சுவலி ரொம்ப கனெக்ஷன் கிடையாது, பட் யூ மேட் ஹிம் சே தட் வேர்ட், த நேம். ஆனாலும் எனக்கு கிடியன் போல எனக்கு 3வது கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சர்வீஸ்லயும் உட்காந்தேன். அடுத்த இங்கிலீஷ் சர்வீஸுக்கும் உட்காந்துட்டு 11:30 சர்வீஸ்ல அதுலயும் எனக்கு ஆண்டவர் வந்து இதை பத்தி பேசணும், டேனியல் பத்தி. பாத்தீங்கன்னா கிளியரா அதே போல த புக் ஆஃப் டேனியல் அப்படின்னு சொன்னாரு. டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லல, ஆனா he mentioned the name Daniel. So that was a great confirmation at that time. So I was really happy, and அன்னிக்கே வந்து நான் yes, I say yes to this அப்படின்னு சொல்லிட்டு that is how we got united, and our marriage was a great blessing in the sense எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு எங்களுடைய மாமாங்க நிறைய பேரு எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப திட்டினாங்க. ஏன்னா they didn't expect that it's going to be a Christian betrothal. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே, எங்களை ஏன் கூப்பிட்டீங்க இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ரொம்ப திட்டினாங்க. எங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப அழுதாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. யாருமே மேரேஜுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ 2 months இருந்தது என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் நடுவில். பாத்தீங்கன்னா அந்த 2 months டைம்ல நாங்க 2 பேரும் நல்லா ப்ரேயர் பண்றோம். ஆண்டவரே யூ வில் டூ அ கிரேட் திங், ஆண்டவரே இவங்க எல்லாரும் சந்திக்கப்படணும்னு சொல்லி நாங்க ஜபிச்சோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சர்ச்ல மேரேஜ் வைக்கலாம்னா யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு வரமாட்டோம். ஏன்னா எல்லாருமே பிராமின்ஸ், 90% பிராமின்ஸ். எங்க அப்பா அம்மாவே வரதுக்கு டவுட். அப்படி இருக்கும்போது என்ன ஆண்டவரே பண்றது, சர்ச்ல வைக்க முடியலையே. எங்களுக்கு ரொம்ப ஆசை எங்க சர்ச்ல வைக்கணும், எங்க பாஸ்டர் கிட்ட வைக்கணும், ரொம்ப ஆசை. ஆனாக்க வந்து யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆண்டவர் பேசினார் இந்த மாதிரி, சர்ச் இஸ் ஜஸ்ட் அ பில்டிங், ஓகே, பட் வாட் இஸ் த ரியல் சர்ச்? பாடி ஆஃப் கிரைஸ்ட், இல்லைங்களா? ஸோ பிரிங் த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இன்டு அ நார்மல் கல்யாண மண்டபம், சவுல்ட்ரி. நார்மல் கல்யாண மண்டபத்துல எப்படி ஒரு ஹிந்து பிராமின்ஸ் கல்யாணம் நடக்குமோ அதே பிராமின் கல்யாண மண்டபத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னாரு ஆண்டவர். நான் வரேன்னு ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்துல. ஏன்னா நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ பர்சிக்யூஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா எங்க அப்பா வந்துட்டு என்ன நீ அங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு, இந்த இடத்துக்கு வான்னு எங்க அப்பா என்ன கூப்பிடவே இல்லை. நான் அழும்போது அந்த இடத்துல என்னுடைய தேவன் என்னுடைய ரூம்க்கு வந்தார். ரூம்க்கு வந்து பேசி ஆலோசனை கொடுத்த தேவன் அவர். சோ அந்த இடத்துல அவர் வந்து சொன்னாரு, என்ன கூட்டிட்டு போ, நான் வரேன் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள, அந்த பிராமன் மேரேஜ் ஹாலுக்குள்ள. கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து அந்த மேரேஜை வந்து ஒரு சுவிசேஷ கூட்டமாக ஆண்டவர் செய்தார். For God's glory, I'm telling you, ஒரு சுவிசேஷ கூட்டமாக God did it. ஏன்னா வரமாட்டேன்னு சொன்ன எல்லாரும் வந்தாங்க மேரேஜ்க்கு. வரவே மாட்டேன் அவ்வளோ பர்சிக்யூட் பண்ணி. ஏன்னா ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் வெரி ஷார்ட். ஏன்னா இது வந்து ஒரு 4 years கதை. இந்த மேரேஜ் டைம்ல நடந்ததெல்லாம் ஐம் மேக்கிங் இட் வெரி ஷார்ட். அவ்வளோ பர்சிக்யூஷன்ஸ், அவ்வளோ கேலி, அவ்வளோ இது பண்ணி பேசினவங்க எல்லாருமே வந்து உட்காந்தாங்க. எங்களுடைய மேரேஜ் பாத்தீங்கன்னாக்கா ஃபியூ போட்டோஸ் நான் பாஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எப்படின்னாக்கா அப்பா மடியில உட்காந்துதான் தாலி கட்டணும், அதே போல செய்தோம். ஆனா அங்க வந்து அக்னி இல்ல, அங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து அக்னியாக இருந்தார் அந்த இடத்துல. அங்க வந்து எந்த விக்கிரக ஆராதனையோ எந்த ஐடல்ஸோ எதுவும் கிடையாது. ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி ரொம்ப ஜெபித்து எல்லாம் வேதநாயகம் சாஸ்திரியால் அவருடைய பாட்டெல்லாம் பாடி நாங்க அழகாக நாங்க வந்து ஜெபித்து எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்தோம். ட்ராக்ஸ், அந்த காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லி எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்தோம். மறைந்த திரு சாது செல்லப்பா ஐயா தான் எங்களுக்கு வந்து மேரேஜ் கண்டக்ட் பண்ணாரு. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஹோல் பிரஜாபதி டீம். அண்ட் முக்கியமாக சிஸ்டர் சுஷிலா அண்ட் பிரதர் ரகுநாதன், பிரதர் கணேஷ் ஐயர், இவங்க எல்லாரும் சேர்ந்து, பிரதர் அகத்தியர், இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் மேரேஜ். தட் இஸ் சேம் பிராமின் கல்ச்சர் பட் ஜீசஸ் இன் இட். பிராமின் கல்ச்சர்ல ஒரு
கிறிஸ்டியன் வெட்டிங். ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளுடைய இருதயத்தை தான் பாக்குறாரு. நம்ம என்ன புடவை கட்டியிருக்கோம், என்ன நகை போட்டிருக்கோம், என்ன மாதிரி நீ மேரேஜ் பண்ற, அதெல்லாம் உலக ரீதி. பட் we took vows, we exchanged Bibles, அண்ட் எதுக்கு நம்ம வவுஸ் எடுக்கிறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி. ஏன்னா ஹிந்து மேரேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்லோகம் எல்லாம் சொல்றோம். பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன ஸ்லோகனே மீனிங்கே தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் எந்த மீனிங்கே தெரியாது. நான் எவ்வளவு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், ஒன்றுத்துக்குமே மீனிங் தெரியாது. ஆனா இந்த பைபிள் மட்டும்தான் பல பாஷைகள்ல வந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்து மீனிங்ஃபுல்லி we read the Bible. And I'm so thankful for all the translators. ஏன்னா தமிழ் பைபிள் தான் வந்து முதலாக வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்லயே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கான். Praise God for that. So அந்த தமிழ் பைபிளை வந்து நாங்க அதுல இருந்து வசனத்தை சொல்லி அதுல இருந்து வவுஸ் எடுத்து நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ மேரேஜாக அது நடந்தது. பல பேர் தொடப்பட்டார்கள். பல பேருக்கு அப்பதான் கிறிஸ்டியானிட்டினா என்ன, கர்த்தருடைய நற்செய்தியை முதலாக கேள்விப்படுறாங்க எங்க குடும்பத்துல. அது வரைக்கும் கேள்வியே படல பல பேர். சோ அந்த மாதிரிதான் வந்து மேரேஜ் நடந்தது. மேரேஜ்க்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க வந்து எங்க அப்பா அம்மா எல்லாரும் அதிசயமாக ஒரு மேரேஜ் நடந்திருக்குன்னு அவங்களே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி மேரேஜை யாருமே பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மேரேஜுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க எங்களுக்கு வந்து 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். நாங்க சென்னையில இருந்தோம். அப்ப வந்து குடும்ப காரியத்துக்குள்ள ரொம்ப போனதுனால வந்து எங்களால வந்து நிறைய ஊழியங்கள் எதுவும் ரொம்ப செய்ய முடியல. பட் வி வேர் இன் த லார்ட். பட் அதுக்கு பிறகு கூட நிறைய போராட்டங்கள், நிறைய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் நிறைய நாங்க ஃபேஸ் பண்ணோம். ஏன்னா மேரேஜ் முடிஞ்ச உடனே எல்லாம் சந்தோஷமா ஆயிடும்னு நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் சோ. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நடந்தது. நிறைய காரியங்கள் இருந்தது. ஸோ த்ரூ இட் ஆல் காட் வாஸ் வித் அஸ். நாங்க 2 பேருமே வந்துட்டு ஏஎஃப்டி சர்ச் அட்டென்ட் பண்ணிட்டு கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு காலத்துல வந்து ஆண்டவர் வந்து எங்ககிட்ட பேசி நீ வந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு என் ஹஸ்பண்ட் மூலமா. அப்போ என்ன நான் எனக்கு ரீகால் பண்றேன்னா, நான் வந்து 2005ல வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஜூடின்னு அவங்க வந்து சிஎஸ்ஐ ஜயன் சர்ச்ல வந்துட்டு என்னை கூட்டிட்டு போய் ஒரு நாள் வந்து ஒரு யூத் மீட்டிங் கூட்டிட்டு போனாங்க. அந்த யூத் மீட்டிங்ல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்த போது என்ன மட்டும் ஆள் காட்டி ஆண்டவர் வந்து உன்னை தூரத்து தேசத்துக்கு அழைத்து செல்ல போகிறார், கர்த்தர் வந்து உங்களை வந்து பயன்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி, ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையுமா, கர்த்தர் வந்து உங்களை தூரத்து தேசத்துல பயன்படுத்துவார்னு ஒரு ப்ராஃபஸி ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த ப்ராஃபஸி வந்து எனக்கு 2005ல ஆண்டவர் கொடுத்தது. அதை நான் வந்து கிளைம் பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 2016ல வந்துட்டு அந்த ப்ராஃபஸியை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்திட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் மூலமா வந்து சொல்றாரு. என் ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, யூஎஸ் போற மாதிரி இருக்கு, 2 வருஷத்துக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க், அப்புறம் திரும்பி வந்துருவோம், ஐயோ ஓகே நீ வருவியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன், என்னுடைய 2வது மகன். அப்போ நான் வந்து ஜாபை ரிசைன் பண்ணல. 2 இயர்ஸ் பிரேக் கொடுத்தாங்க பை காட்ஸ் கிரேஸ் அந்த காலேஜ்ல. திரும்பி போய் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆனா என் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லவே நான் வந்து ஜாப் ஓகே அப்ப வந்து ரிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து யூஎஸ்க்கு போறதுக்கு நாங்க வந்து தயாராகிறோம். ஸோ யூஎஸ்க்கு போகிறதுக்கு தயாரான பிறகே பெரிய காரியங்கள் நிறைய நடந்தது. ஏன்னா அப்பதான் எங்களுடைய குடும்ப ஜபம் அதிகமாச்சு. அது எல்லாத்தையும் வந்து நாங்க செகண்ட் மீட்டிங்ல பார்ட் 2 ஆக ஃப்ரைடே அன்னைக்கு we will share along with my husband's testimony. ஏன்னா யூஎஸ்ல நடந்த மிரக்கிள்ஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுலதான் வந்து என்னுடைய இந்த சாட்சி யூஎஸ்ல எப்படி உருவாகி, எப்படி கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு ப்ராஃபெட்டிக் விஷன்ல எப்படி அந்த பெர்ஃப்யூமை திறந்தாக்க உலகமெங்கும் போச்சு பாத்தீங்களா, அது போல அந்த என்னுடைய சாட்சி எப்படி உலகமெங்கும் போச்சுங்கிறத நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2ல நாங்க 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு தூரம் பொறுமையாக என்னுடைய இந்த சாட்சியை கேட்டதுக்கு நன்றி.